பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற மகிமையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த முகதரிசனம் 5வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே கர்த்தர் ஒரு தேவ மனிதரை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்ம எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானவர், இங்கு வந்தவர். அவர் யாரென்று நீங்கள் பார்க்கணுமா? இந்த கிளிப்பிங்கை பாருங்கள். விழித்திருந்து வஸ்திரங்களை காத்து கொள்கிறவனாக என்னை பாக்கியவானாய் மாற்றுங்க ஆண்டவரேங்கிற ஜெபத்தை செய்வோமா சபையே? அந்த வஸ்திரங்களை காத்து கொள்ளும். பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை. தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்படி என்றால் இது நீ வாங்கி வச்சு பூட்டி வைக்க முடிஞ்ச வஸ்திரம் அல்ல. அதை நீ அனுதினமும் தேவ கிருபையினால் காத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அது கெட்டு போகலாம், கிழிஞ்சு போகலாம், அறுந்து போகலாம், அதுக்கு கலர் ஃபேட் ஆகி போகலாம், பலது ஆகலாம், உன் தாழ்மை குறைஞ்சு போகலாம், உன் பொறுமை இழந்து போகலாம், உன்னுடைய மற்றவர்களை தாங்குகிற மனப்பான்மை குறைந்து போகலாம். ஆனால் அதை கடைசி வரை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு எத்தனை பாக்கியவான்களை கர்த்தருக்கு நம்ம சபையில் பார்க்க முடியும்? எத்தனை பாக்கியவான்களை பரலோகம் பார்க்கும் பொழுது இந்த வஸ்திரம் அணிந்தவர்களாய் என் கர்த்தருக்கு பார்க்க முடியும். ஆண்டவரே, எங்க சபையை பார்க்கும்போது நீங்க அருமையான வஸ்திரத்தை பார்ப்பீங்கப்பா. அருமையான வஸ்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை போல, பூக்களை போல, நல்ல நிறங்களுடன், நறுமணத்துடன் நல்ல ட்ரெஸ்ஸை தனித்தவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்க போகிறோம். அன்றைக்கு தான் பரலோகத்தில் அந்த பாடல் பாடும். நம்ம எல்லாரும் பாடுகிற பாட்டு, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். எஸ், பிரதர் ஷாஜி ஆப்ரஹாம், இவாஞ்சலிஸ்ட், கிங்டம் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். ஆங்கில பாட்காஸ்ட்டுக்கு வந்த அவரை, ஆடியன்ஸ் வித் ரூலருக்கு அழைத்த அவரை தமிழுக்காக ஒன்று பண்ண வேண்டும் என்று எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதங்கம் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அவரை நாங்கள் கேட்டுக்கொண்ட போது மிக மனத்தாழ்மையாக உடனே ஒப்புக்கொண்டார். கர்த்தருடைய பெரிய அளவற்ற கிருபையினாலே, இது மனுஷர்களால் உண்டானதல்ல, என் பலத்தினாலும் எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சகரியா 4:6 சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவரை வரவேற்போமா? வாங்க. God loves everybody. அதில் பெரிய மனுஷனும் சரி, ஒன்றும் இல்லாத ஏழையும் சரி, பணக்காரனும் சரி, படித்தவனும் சரி, ஜீசஸ் இஸ் த சேம் ஃபார் எவ்ரிபடி. அதில் அர்த்தமே இல்லை. லெட் அஸ் பி ஓப்பன் அபவுட் இட். இந்த பாட்காஸ்ட்டில் அதை போட்டு உடச்சே ஆகணும். தேர்ட் சர்வீஸுக்கு வர்ற, இங்கிலீஷ் சர்வீஸுக்கு வர்றவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கூசுகிற மாதிரி இருக்கும். வாட் இஸ் திஸ்? நீ ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது பெரிய ஊழியக்காரன் காமிச்சிக்காத. கோ சிட் வித் தி ஆர்டினரி பீப்புள் டவுன் ஆன் த ஃப்ளோர். முடிஞ்சால் தரையில் உட்கார், இல்லைன்னு ஒரு பெஞ்சில் உட்கார். நடைய காத்துக்கொள். அந்த டைமில் கரண்ட் போச்சுன்னு வைங்க, ஆவி எங்கே போகுது? டிஎன்இபிக்கு போயிடும் ஆவி. அறகுறைய ட்ரெஸ் பண்ணுற நீ அது டிக்னிஃபைடு அல்ல. ஒரு பார்ட்டி ட்ரெஸ் மாதிரி சர்ச்சுக்கு போக முடியாது. அண்ட் கீழே நான் பார்க்க ஐ வாஸ் ஸோ ஷாக்ட் அண்ட் த்ரில் டு see. அவரை சிலுவையில் அறைந்தவன் கூட மரித்ததிலிருந்து எழுந்து அவனை கண்டே ஆக வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொன்னார், இந்த வசனங்களோடு ஒரு வள்ளி புள்ளி சேர்க்கிறவனுக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளோடு கூட சேர்ந்த தண்டனை கொடுக்கப்படும். இதிலிருந்து ஒரு வள்ளி புள்ளி எடுக்கிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயர் எடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு விளையாடாதுன்றார். நீங்கள் அநேகரால வெறுக்கப்படுவீர்கள். வெறுப்புனா டு த கோர் உங்களை வெறுப்பாங்க. நான் பெரியவங்கிற எண்ணம் உனக்கு, நான் பெரிய பாஸ்டர்ப்பா, நான் பெரிய பிரசங்கியார், நான் வந்து எனக்கு அவங்க அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணும், நான் ஏசி ரூமில் தான் தங்குவேன், இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன். தான் தேர்ந்தெடுத்தவர்களை அவர் எழுப்புவார். ஆனால் தேர்ந்தெடுத்தவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் வாட் இஸ் திஸ் ஹைப்பர் கிரேஸ்? இப்போது இந்த பிராண்டை பார்க்குற நம்மளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மதர் தெரேசா போடுற சாரியுடைய பிராண்ட் என்னங்க? ஜெபிக்கிறது கூட வாய்ப்பு இருக்காது, பைபிள் தூக்கிட்டு நடக்கிறது கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒடுக்கப்படுவோம்.
இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே ஹோலி கம்யூனியன் கொடுக்குற இடத்துல செருப்பு போட்டுட்டு போகிறோம். ஏன்னா அவன் பெரிய ஸ்டேட்டஸ் ஆச்சு, அவன் படிப்பாச்சு, அவன் யூகேல இருந்து வரான், அவன் செருப்பு கழட்ட மாட்டான். கிருபை, அவர் தந்த கிருபை. கேட்டிங்கன்னா அவர் போட்ட பிச்சை தான். அதை தான், அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. பிரைஸ் லார்ட் பிரதர் ஷாஜி. ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த நாட்களில் உங்களை தமிழ் முகதரிசனம் எங்களுடைய 5வது பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அழைக்கிறதுல நான் கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன். வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்லாக்கியம் உண்டு, கர்த்தர் கொடுக்கறது. ஆங்கிலத்திலையும் பேச முடியும், தமிழிலையும் பேச முடியும், அது அபிஷேகம்தான். ஆனாலும் நீங்கள் உங்களை அழைத்ததற்காக, கர்த்தரை கொண்டு வந்த ஆவியானவர் உங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்போ பாட்காஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்காக இருக்கும், எப்படி கணேசன் ஷாஜி கூட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு சாட்சி சொல்லணும். எப்படின்னா, இங்கே உங்களை வர வைக்கிறதுக்கு என்னுடைய விருப்பம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இவரை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, வருவாரா, தமிழ் பேசுகிறதுக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், மனைவி கிட்ட. சரி, ஆமாம் சார், பிரதர்கிட்ட கேளு, இந்த மாதிரி என் டைம்ஸை பற்றி பேசலாம். ஆனால் அவர் உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கிறவராச்சே, அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொன்ன உடனே அவங்களும் கேட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா பிகாஸ் உங்களுடைய ஸ்கெடியூல்ஸ் நாட் பிகாஸ் ஃப்ரீயாக இருந்தால் வந்துடுவீங்க, ஆனாலும் நீங்கள் தமிழ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி உடனே யூ ஹம்பிள்ட் யுவர் செல்ஃப், யூ செட் ஓகே ஃபைன் நான் வரேன். பிரதர், அதுதான் அது தேவ திட்டம்னு நம்ம இதிலிருந்து உணர்ந்துக்கிறோம், நான் உணர்ந்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஷெட்யூலில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு டே கிடைக்கிறது, ஒரு டைம் கிடைக்கிறது இஸ் நாட் ஈஸி, அது சுலபம் அல்ல. ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு டைம் எனக்கு அந்த கேப் இடையில கரெக்டாக வர்றதுக்கும், நீங்கள் சிஸ்டர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கும், உங்களுடைய இந்த ஷெட்யூல் நீங்கள் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கும் எல்லாமே அப்படியே அமைஞ்சது. அது தேவனால் செய்யப்பட்ட காரியம், நான் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். இட்ஸ் நாட் மீ. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், இல்லைன்னா வேலைக்காரர்கள். நம்ம பிஸி, நம்ம இது ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் வெறும் கர்த்தருடைய ஊழியர்கள். நம்மள்னு மேன்மை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லை பிரதர். அது பவுல் சொல்வார், நான் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடத்தில் அடையத்தக்கதாக மேன்மை பாராட்டுகிறோம் அப்படிம்பாரு. அதாவது there are certain things we can boast in Christ. There is something, கர்த்தருக்குள் என் ஆத்துமா. அது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. பெரிய மூத்த ஊழியக்காரர், ஒரு தேவனால் பயன்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி, அம்பாசிடர் அனாயிண்டிங் உள்ள ஒரு தேவ மனிதர். என்ன ஒரு ஆச்சரியம்னா, என் மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு நீங்கள் ஒரு ஜூம் மீட்டிங்கை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மீட்டிங்கை ஆஃபீஸ்லேருந்து புறப்படுறப்ப, ஏன்னா டைம் இல்லை, அந்த லிங்க் அதை எடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நான் ஐ வாஸ் இன் ப்ரேயர், ஹி ஸ்டார்டட் ஷோயிங் மீ. ஓகே, நான் யூஸ்வலாக மீட்டிங்கில் ஒரு 10-20 பேர் உட்காந்தா பெரிய விஷயம். ஜூம் மீட்டிங்கில் அவ்வளோதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வருவாங்க, ஜனங்களும் ஃபெலோஷிப் ஆன்லைன். பட் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்க மெம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் கோயிங் 70, 80, 90ன்னு சொல்லிட்டு. அண்ட் கீழே நான் பார்க்க ஐ வாஸ் ஸோ ஷாக்ட் அண்ட் த்ரில் டு சி such a great VVIPs which I cannot able to disclose. We cannot tell those names because it is a shock to me how this man is contacting having such a great எப்படி பிரதர் பாருங்க, கர்த்தர் God loves everybody. அதில் பெரிய மனுஷனும் சரி, ஒன்றும் இல்லாத ஏழையும் சரி, பணக்காரனும் சரி, படித்தவனும் சரி, ஜீசஸ் இஸ் த சேம் ஃபார் எவ்ரிபடி. அவருடைய ரத்தத்தை அவர் எல்லாருக்காக சிந்தினார், அதில் வித்தியாசமே இல்லை. ஆகையால் தேவனுடைய ஊழியம்னு சொல்லும் பொழுது அதை நம்ம பாஷையில் பேசும்போது அவங்க பெரியவங்க, இவங்கனால இந்த கேட்டகரி பார்க்குறதுல மனுஷ புத்தி. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஏங்க சிம்பிளாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் கணவன் மனைவியின் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? when you come into heaven, பரலோகத்துக்கு நீ வரும்போது அங்கே கணவன் மனைவி கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஒரு ஆத்மா தான் கர்த்தர் பார்க்குறது இல்லையா? ஸோ அதே பார்வையோடு தேவன் எப்படி ஒரு ஆத்மாவை பார்க்கிறாரோ அந்த எண்ணத்தோடு நம்மளும் நம்மளுடைய ஊழியத்தில் மன உண்மையோடு, ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர் என்ற மனப்பான்மை இல்லாமல் நான் ஊழியம் செய்யும் பொழுது தான் நான் உண்மையுள்ள ஊழியக்காரன். ஆமென். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஊழியம்.
ஸோ அந்த ஊழியத்தை செய்யத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகல அந்த ஜூம் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாருங்கிறது இல்லை, அதை விட இன்னொரு லிஸ்ட் இருக்குது பாஸ்டர். அப்படின்னா ஒருவேளை அட்ரஸே இல்லாதவங்க, ஒரு வீடு கூட இல்லாதவங்க, ஒரு ஸ்கூலில் கூட படிக்காதவங்க, அந்த மாதிரி ஒரு குரூப்பு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே பரலோகத்தில் போகும்போது நம்ம ஒன்றா தான் உட்காரணும். There is no different seat for rich man and poor man in heaven. எப்படி எந்த காலகட்டத்தில் இப்படி நீங்கள் நிதானிச்சிங்க? கிறிஸ்துவ இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் பிலிப்பியர் 2:5 சொல்கிறாரு பவுல். நீங்கள் எப்படி இப்படி ரெண்டுமே ஈவனாக ட்ராவல் ஆகுது உங்களால் முடியுது? பட் ஒரு பக்கம் போனால் G20 உட்காந்துருக்கீங்க, இன்னொரு பக்கம் போனால் நீங்கள் அந்த ஆட்டோ ரிக்ஷா அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்க அங்கே இருக்கிற ஒரு மக்களோட ஒரு சகோதரர்களோட ஒரு உட்காந்துருக்கீங்க. ஃபுட்பால் கிரவுண்டில் முழங்கால் படிட்டு அவங்களோட நின்று நம்ம ஆராதிக்கிறோம். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏசி ரூமில் பெரிய கார்பெட்லேயும் முழங்கால் படிட்டு நம்ம ஆராதிக்கிறோம். எப்படி நீங்கள் பிரதர், அதாவது வேதாகமத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, என்னை தொட்ட வசனம். பிலிப்பியர் 2:3 அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். அருமையான வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது, அதாவது நான் பெரியவன் என்று என்னை எண்ணிக்கொள்ளணும்னா எனக்குள்ள வீண் பெருமை இருக்குது என்பது அர்த்தம் இல்லைங்களா? அப்புறம் வாதினாலாவது, அதாவது நான் படித்தவன், எனக்கு நிறைய அறிவு இருக்குது, எனக்கு பைபிள் தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், இல்லைன்னா நான் நடத்துகிற ஆராதனை ரொம்ப ஸ்பெஷல், நான் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன், இதெல்லாம் வாதும் வீண் பெருமையும். அது இல்லாமல் அந்த வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். தட் மீன்ஸ் இந்த உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் என்று மாம்ச இரத்தத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை விட மேன்மையானவர்கள் என்று எண்ண நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த வசனம் சொல்லி தருகிறது. அப்படி அவர்களை என்னை விட மேன்மையானவர்கள் என்று எண்ணாமல் நான் செய்கிற ஊழியம் அது தவறான ஊழியம். ஊழியமே அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது முதல் மொழி என்ன பிரதர்? பிதாவே, இவர்கள் செய்தது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகையால் இவர்களை மன்னியும். அதில் அவர் பெரியவன், படித்தவன், சின்னவன், அதிகாரம் இல்லாதவன் பார்க்கல. எல்லாரையும் மன்னிங்க. என்னை அடித்தவனை மன்னிங்க, என் மேலே துப்புனவனை மன்னிங்க, என்னை குத்துனவனை மன்னிங்க, நீ எல்லாம் ஒரு தெய்வமானு கேட்டவனை எல்லாரையும் இவர்களை மன்னிங்க பிதாவே. தெரியாமல் செஞ்சுட்டாங்க. எல்லாரையும் ஒரே கண்ணில் பார்த்தார். இயேசுவை போல பார்க்கறதுக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பிலிப்பியர் 2:3 மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை. நான் இன்னொரு ஆளை நான் குறை பேசுகிறேன்னா எனக்கு மனத்தாழ்மை இல்லைன்னு அந்த வசனம் சொல்லுது. ஸோ தேட் இஸ் வேர் த லெவலிங் ஆஃப் இஸ் ஹேப்பனிங் பிரதர். அங்கே தான் கர்த்தர் நம்மளை அந்த ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றாரு. தேவனுக்கு முன்னதாக சமநிலை கர்த்தர் அங்கே தான் நம்மளை கொண்டு நிறுத்துறார். அந்த சமநிலை, அந்த கன்சிஸ்டன்சி எனக்குள்ளே வரும்பொழுது தான் என்னுடைய ஆராதனை தேவனுக்கு உகந்த ஆராதனையாக இருக்க முடியும். இல்லை என்றால் நான் சும்மா ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அந்நிய பாஷையெல்லாம் சொல்லலாமே தவிர உண்மையாக தேவனை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் எனக்கு இருக்காது. தட் இஸ் த ரியாலிட்டி. அதுதான் உண்மை. உங்களை முதலாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை அறிமுகப்படுத்துறது கோயம்புத்தூரில். ஓகே. பாஸ்டர் வில்சன் என்கிற ஒரு சகோதரருடைய சர்ச்சில் நானும் என் மனைவி அப்போ தான் ஒரு 2 வாரம் என் மனைவி இதை பதிவு பண்ணாங்க போன ஆங்கிலத்தில். அதை ரொம்ப சுருக்கமாக சொன்னதுனால நான் என்ன நடந்ததுங்கிறத இப்போ வரைக்கும் எனக்கு அது சொல்லுவாங்க தமிழில் பசுமரத்தம் ஆணி மாதிரி உள்ள பதிஞ்சிருச்சு. ஒரு ஆங்கில சபை, அது ஒரு மகிமையான சபை, நல்ல தேவ மனிதர், அவருடைய சபையில் தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். திடீர்னு ஒரு நாள் வரோம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஸ்டேஜை பார்த்துக்கிட்டே தான் நான் உள்ளே வந்தேன். நான் எப்போவுமே வந்த உடனே என் கண்ணு ஸ்டேஜில் நிற்கிது. நீங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கீங்க. பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறத காட்டிலும் உங்களை ஊற்றி கொண்டு இருக்கிறீர்கள். அங்கே ஆவியானவர் வல்லமையாக கிரியை செஞ்சார். ஐ வாஸ் ஸோ ஃபேசினேட்டட் அபவுட் த லாங்குவேஜ். மாத்திரமில்லை, நீங்கள் அந்த காரியங்களில் சில காரியங்கள்லாம் எனக்கு மறந்துட்டேன். ஆனால் அந்த நினைவுகள், அந்த அபிஷேகம் இன்னும் என் மனசில் நிலைச்சி நங்கூரமாக நிற்கிது. அப்புறம் சரி, நீங்கள் முடித்த உடனே இறங்கி வந்தீங்க. இறங்கி சார், நீங்கள் இருக்கிற ஒரு கேலிபருக்கு நீங்கள் இறங்கி அப்படியே போயிருக்கலாம். நீங்கள் என்ன கர்த்தர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் 2-3 பேர்கிட்ட பேசுனீங்க அந்த சபையில். நேராக எங்ககிட்ட வந்தீங்க. ஈவன் நாங்கள் உங்ககிட்ட வரல, நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்க. என்னையும் ஹானாவையும் எழுப்பி ஒரு நிமிஷம் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை 2 பேர் கையை பிடிச்சிட்டோம். எனக்கு ஞாபகமே இல்லை என்ன சொன்னீங்கிறத நான் இன்றைக்கி மறக்க முடியாது. பிரதர், சிஸ்டர்,
உங்கள் 2 பேரையும் கர்த்தர் வர காலங்களில், இது ஆங்கிலத்தில் சொன்னீங்க, ஆமென். பயன்படுத்த போகிறத பார்த்தா நான் பார்க்குறேன், பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அநேகரால் வெறுக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக. வெறுப்புனா டு த கோர் உங்களை வெறுப்பாங்க. ஆனால் பயப்படாதீங்க, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. அதை நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு அப்படி எனக்கு ஆண்டவர் காட்டுறாருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூ ப்ரேட் அண்ட் யூ லெஃப்ட். கொஞ்ச நேரத்தில் நான் யோசிச்சேன், இங்கே என்ன நடந்துச்சு, ஓகே, என்னடா ஒரு மனுஷன் வந்தார் திடுதுப்புன்னு ஒன்று சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு அதுதான் இங்கே பார்க்குறோம். உங்கள் மினிஸ்ட்ரி, கர்த்தர் உங்களை இந்த ஊழியத்தில் எழுப்பி இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசுகிறோம்னா நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த சர்ச்சில் கரெக்ட் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி இருப்பார். நான் வந்து சொல்லியிருப்பேன், நான் ஒரு ஆயுதம் மாத்திரம் தான். அதனால தான் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சு ஐ டோன்ட் ரிமெம்பர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வழிநடத்துதலை தரும் பொழுது அவர் என்ன செய்வார்னா, தான் தேர்ந்தெடுத்தவர்களை அவர் எழுப்புவார். ஆனால் தேர்ந்தெடுத்தவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்ப்புகள் இருக்கும். அதனால தான் நான் காலையில் பேசும்பொழுது கூட சொன்ன ஒன்றுமாய் 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தியை பார்த்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவன் ஆகும்படிக்கு தீங்கை நீ அனுபவி. சரி, அப்படி ஒரு வசனம் இது. அநேகமாக யாரும் பிரசங்கம் கூட பண்ண மாட்டாங்க, அந்த வேர்ஸெல்லாம் ஒரு மெசேஜுக்கு எடுக்கவே மாட்டாங்க. தீங்கு அனுபவின்னு சொல்கிறேன்னா, ஒரு பவுல் ஒரு சீஷனாகிய தீமோத்தி தன்னுடைய குமாரனை போன்ற தீமோத்திக்கு சொல்கிறேன், ஏப்பா தம்பி, வாழ்க்கையில் இந்த என்ஜாய்மெண்ட் அல்ல, நீ தீங்கு அனுபவிக்கும் போது தான் நீ உண்மையாக கிறிஸ்து யாருன்னு நீ புரிஞ்சுக்குவேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள், தீங்குகள், வெறுப்புகள் இருக்குன்னா பிரதர், யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். அதுதான் அதனுடைய தெளிவே. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த யோவான் 16:33 என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னால் உபத்திரவம் இல்லாத மனுஷன் தேவனுடைய பாதையில் அல்ல. வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேக்கு உபத்திரவம் இருந்ததா? கண்டிப்பாக அவன் வனாந்திரத்தில் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஏப்ரஹாம் எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட சொன்னாரா? ஏனோக்குக்கு இருந்ததா? தாவீதுக்கு இருந்ததா? அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு இருந்ததா? பேதுருவுக்கு இருந்ததா? தானியலுக்கு இருந்ததா? உபத்திரவம் இல்லாதவன் யார்? யோபுவுக்கு இருந்தது. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் யாரை கர்த்தர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாரோ அத்தனை பேரும் உபத்திரவத்தில் கடந்து வந்தவர்கள். யோசேப்பெல்லாம் பாருங்கள், குடும்பமே வெறுத்து தள்ளி, தாவீது சகோதரரே வெறுத்து தள்ளி. உபத்திரவம் இல்லாமல் தேவ அழைப்பு நம்மேல் நிலைக்க முடியாது. உபத்திரவத்தின் பாதி. அதனால தான் பவுல் சொல்லுவார், அநேக உபத்திரவங்களின் நிமித்தம் தான் தேவராஜ்யத்தை நம்ம அடைய முடியும் என்று சொல்லி. அதுதான் அதனுடைய உண்மை. ப்ளஸ் நீங்கள் இப்போ கேட்டீங்க, கோயம்புத்தூர் சர்ச்சில் மீட் பண்ணும்பொழுது நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. பிரதர், அங்கே 2 காரியங்கள் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று பிரசங்கம், இன்னொன்று செய்தி. அதாவது இங்கிலீஷில் சொன்னோன்னா, ஒன் இஸ் அ மெசேஜ், another one is a sermon. ஓகே, sermon கேன் பி ப்ரிப்பேர்டு. பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், மெசேஜ் செய்தி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது கர்த்தராக தான் தரணும். அதாவது நான் போய் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு, நான் ஏதோ பைபிளில் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வார்த்தையெல்லாம் எடுத்து, கொஞ்சம் இன்டர்நெட்டில் போய் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து, ஒரு கதையெல்லாம் அட்டாச் பண்ணி, ஒரு பவர் பாயிண்ட் எல்லாம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி, ஏதோ காலேஜில் கிளாஸ் ரூமில் காமிக்கிற மாதிரி நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் சர்மன், அதுக்கு பேர் பிரசங்கம். சரிங்களா? உண்மையாக அந்த மேடையில் நிற்கும்போது தேவ வார்த்தை பயபக்தியோடு படித்து ஜபத்தோடு வந்து, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க அப்பான்னு நிற்கும் பொழுது ஒரு செய்தி அவர் தருவார். தட் இஸ் த மெசேஜ் ஆஃப் காட். சரிங்களா? அதுதான் அங்கே உண்மையான மெசேஜ். அது ஒரு சர்மன் அல்ல. இன்றைக்கி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதாவது தேவன் கொடுக்குற அந்த மெசேஜ் டச்சஸ் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். மற்றது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அது பைபிளில் இருந்து தான் இருக்கும், வசனமாக தான் இருக்கும், கிறிஸ்துவை பற்றி தான் பேசுவோம். ஆனால் அது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, கிளாஸ் மாதிரி பேசிட்டு போவோம். அதில் அர்த்தமே இல்லை. ஆனால் உண்மையான தேவனால் கொடுக்கப்படுகிற செய்தி இருதயங்களை தொடும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அந்த மெசேஜ் உங்களை தொட்டது, அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசும்போது தொட்டதுன்னா அது தேவ கிரியை. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான், என்னால் அது செய்ய முடியாது. I don't have the ability to do that. I'm just a normal human being. அதாவது ஒரு பேனா எடுத்துட்டு அதில் ரீஃபில் எடுத்து விட்டுட்டு இது என்னன்னு ஆளுங்களை காமிச்சிங்கன்னா அவங்க பேனான்னு தான் சொல்லுவாங்க. உள்ள ரீஃபில் இல்லைங்கிற விஷயம் தெரிகிற வரைக்கும் அது பேனா தான். ஸோ உள்ள அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்தா, கர்த்தருடைய வார்த்தை என்னில் கிரியை செய்தா, தேவ சித்தத்திற்கு பிரகாரம் வாழ்கிற ஒருவனாக நான் இருக்கிறேன்னா, அப்படிப்பட்டவனுடைய வாயில் வருகிறது செய்தி. மற்றபடி உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டியூட்டி முடிக்கிறதுக்கு பேர் பிரசங்கம். ஸோ இதனுடைய வித்தியாசம் நம்ம புரிஞ்சு. இன்றைக்கி பிரசங்கங்கள் நிறைய இருக்குது. பிரசங்கங்கள் யூடியூப் எடுத்திங்கன்னா, சோஷியல் மீடியா எடுத்திங்கன்னா எத்தனை பிரசங்கம் வேணும்? ஆயிரக்கணக்குக்கு இருக்குது பிரசங்கங்கள். செய்திகள் எவ்வளோங்கிறத பகுத்தறிய இன்றைக்கு ஆவியானவர்
நமக்கு தருகிற ஒரு தெளிவு. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல God is actually, I don't know why, பரிசுத்த ஆவியானவர் அதை ரீட்ரேட் பண்ண சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. Yes brother, it is very different. அது மெசேஜ் அண்ட் சர்மனுக்கு இஸ் வெரி டிஃப்ரெண்ட் பிரதர். சர்மன் எங்கே போனாலும் கிடைக்கும் பிரதர், ஆனால் மெசேஜ் கிடைக்காது. மெசேஜ் கொடுக்குற ஒரு ஆளுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவர் வாழ்க்கையிலேருந்து மெசேஜ் வரும். ஏன்னா கர்த்தர் பயன்படுத்துவார். தட் இஸ் ஹவு காட் ஒர்க்ஸ். இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வாட். பாருங்களேன், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பிரதர். பவுல் மக்கதோனியாவுக்கு வாருங்கள் என்று தரிசனம் பெற்றார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில் இரவில் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், புறப்பட்டு போகிறார். அங்கே போகிற இடத்துல அங்கே பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாரு. தரிசனத்தை பார்த்தாரு, போகிறாரு. அந்த போகிற இடத்துல ஆராதிக்க ஒரு ஆராதனை இடம் கூட இல்லை. எங்கே உட்காந்து ஆரம்பிச்சாங்க? பட்டணத்துக்கு வெளியில் ஆற்றோரத்தில். அங்கே சில ஸ்திரீகள் வந்தாங்க. எதுக்கு வந்திருப்பாங்க? துணி கழுவ வந்திருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து ஆராதிச்சாங்க அநேக நாட்கள். அங்கேயும் பவுலனுடைய பிரசங்கத்திலிருந்து யாரும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போஸ்தலர் 16 படிச்சிங்கன்னா, லிடியால் என்ற ஒரு சகோதரியின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். தட் இஸ் மெசேஜ். அதுதான் செய்தி. மற்றதெல்லாம் பிரசங்கம். இருதயத்தை திறக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒருத்தரை பேச வைக்கிறாருன்னா அது செய்தி, அது தேவனுடைய வார்த்தை. பவுல் எங்கேயுமே சொல்ல மாட்டார் என்னுடைய பிரசங்கத்தில் தொடப்பட்டார்கள்னு சொல்ல மாட்டார். தெளிவாக அப்போஸ்தலர் 16 எடுத்து படிங்க. கர்த்தர் லிடியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார். அந்த தேவன் திறக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான் இப்போ இருதயத்தை தொடர்றவங்கன்னு சொல்லி அந்த தாழ்மையோடு நிற்கிறோம் பாருங்க. அப்படி நிற்கும் போது தான் கர்த்தர் செய்தியை அனுமதிப்பார். நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், 4 பேர் கர்த்தரை ஏற்றுட்டாங்கன்னு என்னையே பெரியவன் காமிக்கிறோம் பாருங்க. எனக்கு வாழ்க்கையில் தேவன் செய்தியே தர மாட்டார். நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம் என்னுடைய இறக்கும் நாள் வரைக்கும். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிரதர். அதாவது இன்னைக்கு உங்களை இந்த நேர்காணலில் நான் அழைச்சதுக்கு காரணம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை. ஓகே. எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னுடைய பாட்காஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் ஓகே அவர்கள் சார்பாகவும் சரி, ஆனால் குறிப்பாக எனக்கு சில விளக்கங்களை அவங்க சார்பாகவும் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். கண்டிப்பாக. நான் ஒரு ஹிந்து பின்னணியிலிருந்து ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். வைராக்கியமான ஹிந்து பின்னணியில் ஒரு ஜோதிடருக்கு மகனாக இருந்து வந்தேன். 34 வயது வரைக்கும் ஹிந்துவில் இருந்தவன். அப்போது என்னுடைய மிடில் ஏஜ் எல்லாமே நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு ஹிந்து ஃபவுண்டேஷன். அப்போது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அதேபடி தான் ரட்சிக்கப்பட்டேன். ஓகே. இந்த நாள் வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட மனத்தாழ்மையோடு தான் இருக்கேன். எவ்வளவோ கடந்து போனாலும் நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னை காத்தார். எனக்கு ஒரு கேள்வி. நம்மளுடைய வேதாகமத்துக்கு பேர் பரிசுத்த வேதாகம். கர்த்தர் பரிசுத்தர். ஆபகுக்கு 1:13 சொல்லுது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராக இருங்க. இப்போது கிருபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது. ஆமாம். கிருபை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, கிருபையில் நான் விசுவாசிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மோசே மூலமா தீர்க்க தரிசனம் வந்துச்சு, நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து, அவர் தான் கிரேஸே. கண்டிப்பாக. ஆனால் இந்த ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் இப்போ கொஞ்ச நாளாக டாக்டர்னு மேற்கிந்திய நாடுகள், ஏன்னா நீங்கள் உலகம் பூரா நீங்கள் போகிறதுனால குறிப்பாக மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் லைக் கனடா, அமெரிக்கா மற்ற போன்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் போகிறீங்க. அதாவது அதீதமான கிருபை அப்படிங்கிற ஒரு வருது. இந்த கேட்டகரிக்குள்ளே என்னென்ன வர்றாங்க அப்படின்னா, ஒன்று பாவ அறிக்கை பண்ண வேண்டாம், இன்னொன்று தண்டனையும் கிடையாது, நியாய தீர்ப்பும் இல்லை, 3வது நித்திய மீட்சி, என்டையர் ஒரு தடவை சால்வேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இட் இஸ் நோ, யாருமே இதை ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சபைகளில் பரிசுத்தத்தை பற்றி யாரும் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. அதையும் மீறி யாராவது பேசினாலும் அந்த சபை போதகரை குற்றப்படுத்துறது செய்கிறது. ஆனால் உண்மையாக ஊழிய சுத்தமாக செய்கிறவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஆத்துமாக்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வாட் இஸ் திஸ் ஹைப்பர் கிரேஸ்?
பியூட்டிஃபுல் கொஸ்டின் பிரதர். அருமையான ஒரு கேள்வி. எஸ்பெஷலி இந்த கடைசி காலம், நம்ம கடைசி காலம்னு சொல்லும் பொழுது நம்மை சுற்றி அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் யுத்தங்கள், போரின் செய்திகள், ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள், ஒரு பக்கம் நோய்கள், வியாதிகள், இன்னொரு பக்கம் பண பற்றாக்குறை. இவைகளெல்லாம் வேதாகமத்தில் கடைசி காலத்தின் அறிகுறிகள் என்று தெளிவாக மத்திய 24 கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் வார்த்தைகளில். அவைகளை நிறைவேறி கொண்டு இருக்கிறது நம்ம டெய்லி நியூஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது financial situation is tight, war is not going to stop. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது நீங்கள் கேட்குற காரியம், ஏன் இந்த ஹைப்பர் கிரேஸ், ஏன் அதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர், நீங்கள் தெளிவாக வேதாகமத்தில் படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபை பற்றி விளக்குற ஒரு இடம் உண்டு. அதாவது பாபிகளில் பிரதான பாபி நான், என்னுடைய அறிவில்லாய்மை நிமித்தமாய் நான் முந்தைய காலத்தில் சபையை தூஷித்தேன், நிந்தித்தேன், அவமதித்தேன். அதனுடைய அறியாய்மை நிமித்தம் செய்தபடியினாலே அவர் எனக்கு கிருபை காட்டினார், எனக்கு நான் இரக்கம் பெற்றேன் என்று அங்கே வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் தொடர்ந்து வேதாகமத்தை படிச்சிங்கன்னா கிருபைன்னா என்ன? பிரதர், கர்த்தர் ஒரு வேதனை வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது ஒரு பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்றால் பவுல் யாருக்காக ஜெபிக்கிறானோ அவங்கெல்லாம் சௌக்கியம் பெறுறாங்க. அதே பவுலுக்கு ஒரு சௌக்கியம் கேட்கும்போது கர்த்தர் கொடுத்தாரா? கொடுக்கல இல்லையா? 3 முறை நான் விண்ணப்பித்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, என் கிருபை உனக்கு போதும். அப்படின்றால் அந்த வார்த்தையிலே கிருபைனா என்னன்னு அங்கே விளக்கி இருக்கிறார். கிருபைனா என்ன? எனக்கு இருக்கிற கஷ்டத்தை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல், கஷ்டத்தின் நடுவிலும் அதை ஓகே ஆண்டவரே நன்றி அப்பா, நீங்கள் அனுமதிக்காமல் என் வாழ்வில் அது வராது என்பதை உணர்ந்து தேவ பிரசனத்தில் அதை ஏற்றுக்கொள்வது கிருபை. நான் சௌக்கியம் பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு நடப்பது அல்ல கிருபை. எனக்கு சௌக்கியம் இல்லை, கர்த்தர் அதை தரல, ஆனாலும் நான் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், அது கிருபை. நடுராவில் சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு மரத்தில் கட்டப்பட்டு இருட்ட அறைக்குள்ளே இருக்கும்போது தேவனை ஆராதிக்கிறாங்க. என்னத்துக்காக? வாட் ரீசன் டு வர்ஷிப்? அதுக்கு முந்தின பகலில் அடித்து உடைச்சி வஸ்திரத்தை கிழித்து ரத்தம் சிந்தி அவங்க வலியோடு நிந்தையோடு தெருவில் இழுத்துட்டு வர்றாங்க. அதிகாரிகள் சொல்கிறாங்க உள் சிறையில் அடைச்சி போடுன்னு. அப்போஸ்தலர் 16 பூரா படிச்சிங்கன்னா அதுதான் இருக்குது. அந்த குறி சொல்கிற பொண்ணுனுடைய ஆவியை வெளியே அனுப்பிலேருந்து அடி வாங்குறான், கொண்டு போய் இருட்டு அறையில் அடைக்கிறான். இருட்டு அறையில் உட்காந்துட்டு தேவனை ஆராதிக்கிறார்கள். நம்ம செய்வோமா? அந்த இருட்டு அறையில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு மனசு, ஒரு இருதயம் இருக்கு இல்லைங்களா? அது கிருபை. தட் இஸ் கிரேஸ். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது இந்த மேற்கத்திய நாடுகள்னு சொன்னீங்க, ஹைப்பர் கிரேஸ். இயேசு சிலுவையில் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, உன்னுடைய ரட்சிப்பு இஸ் பெர்மனன்ட், நீ எப்படி வேணும் இருந்துக்கோ. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவின் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரா? அந்த ஜெபத்தில் என்ன சொன்னார்? பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறதை போல எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க. அப்படின்னா நீ டெய்லி மன்னிக்கணுமா வேண்டாமா? பிறருடைய நீ மன்னிக்கிற அளவுக்கு தான் உனக்கு மன்னிக்கப்படும். நீ மற்றவனுடைய குறைகளை எப்படி மன்னிக்கிறோ அந்த அளவுக்கு தான் உனக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அன்றன்றுள்ள அப்பத்தை ஆகாரத்தை எங்களுக்கு கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட். அப்படின்னா இயேசு எல்லாமே முடிச்சுட்டாரே, நீ பின்ன ஏன் டெய்லி பிரெட்டுக்கு நீ ஜெபிக்கணும்? கர்த்தர் கொடுப்பார்ல நீ சாகிற அன்னைக்கு வரைக்கும். உன்னை படைச்சாரில்ல, அப்போ உனக்கு சாப்பாடும் தருவார். உன்னை படைச்சாரில்ல, உனக்கு சௌக்கியமும் தருவார். ஆல்ரெடி சிலுவையில் ரத்தம் சிந்திட்டார், மன்னிச்சிட்டார் இல்லை, அப்போ நீ எப்படி வேணுமோ வாழ்ந்துக்கோ. சிலுவைக்கு விரோதமான போதனை, சிலுவையை ஒரு பாசிட்டிவ் மாதிரி காமிச்சு ஓவர் பாசிட்டிவிசம் கொண்டு வந்து சிலுவையினுடைய வேல்யூவை நல்லிஃபை பண்ணுறது அந்தி கிறிஸ்துவின் செயல். அதனால தான் இந்த ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச்சிங் பிரதர் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு 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 சூழ்ச்சி அது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு ஆராதனையோட ஒரு ரீதி அது. அதனால்தான் நீங்கள் வேதாகமத்தில் படிப்பீங்க, ஆராதிக்கப்பட வேண்டியது எதுவோ, ஆராதனைக்கு பாத்திரமானது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ அதனுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள மிருகமானது தன்னை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்திக் கொள்வான். அதுதான் கேட்டின் குமாரன் என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசியில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியம். கேட்டின் குமாரன் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கி இந்த ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச் பண்ணுறதுன்னா, எங்கே பரிசுத்தாவியானவருடைய சத்தம் கேட்க வேண்டுமோ அந்த இடத்துல பரிசுத்தாவியானவரை போல வேஷம் தரித்து வேத வசனத்தை போல உங்களுக்கு விளங்க பண்ணி, அங்கே கிருபைன்னு சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதனுடைய தவறான டைமென்ஷன் எடுத்து காண்பிச்சு, நீ எல்லா கஷ்டமும் மாறிடும், எல்லா கேர்ஸும் போயிடும், எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும், நீ இயேசுவை கூப்பிட்டுட்டானா உனக்கு எந்த கவலையும் இல்லை, யூ கேன் லிவ் ஃப்ரீ, கிறிஸ்து வந்து உன்னை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாரு, நீ ஜாலியாக இருன்னு சொல்கிறது தான் அந்தி கிறிஸ்துவனுடைய மெசேஜ். ஆர் நான் செய்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், இட் இஸ் பிரசங்கம்.
அந்தி கிறிஸ்துவனுடைய அதுதான் ஹைப்பர் கிரேஸ் மெசேஜை இன்னைக்கு கேட்டு, ஏன்னா அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது பாஸ்டர், அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இயேசுவனுடைய உண்மையான அந்த செய்தி கிடச்சதுன்னா, நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி பரிசுத்தமாய் வாழ். இன்றைக்கி பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதில்லைன்னு நம்ம சொன்னோமே. அதனுடைய ரீசன் வை நோபடி டாக்ஸ் அபவுட் ஹோலினஸ் அண்ட் பியூரிட்டி. 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது, இதை அசட்டை செய்கிறவன் அலட்சியம் செய்கிறவன் மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை தந்த தேவனே அலட்சியம் செய்கிறான். தட் மீன்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் இனி நான் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எல்லாம் கிருபை பார்த்துக்குன்னு சொன்னால் அப்போ நான் அசுத்தமாக வாழலாம். அவர் சிலுவையில் அனுபவிச்சிட்டாரு, அவர் பாடுபட்டாரு, எனக்கு இருக்கிறது கிருபை, மை சால்வேஷன் இஸ் பெர்மனன்ட்னு சொல்கிறேன்னா, இயேசுவின் சிலுவையை கூட அதை அலட்சியம் செய்கிற செயல். இப்போது ரோமர் 5:20 பவுல் சொல்கிறாரு, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிட்டுன்னு அவர் சொல்கிறப்போ இவங்க அதை அதாவது ஆன்டிக்ளாக் மிஸ்இன்டர்பிரட் பண்ணுவாங்க. உனக்கு ஜாஸ்தி பாவம் செஞ்சுட்டேன்னா ஜாஸ்தி கிருபை கிடைக்கும். ஆனால் பிரதர் கண்டிப்பாக கிடைக்கும். நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இயேசுவை அறியாத ஒரு மனுஷன், பாபத்தில் வாழ்ந்தேன், ஒரு சவுலை போல. ஆனால் த டே ஐ ஹாவ் அன் என்கவுண்டர் வித் காட், கர்த்தர் யார் என்பதை நான் தரிசித்து கர்த்தரை ருசித்து கர்த்தரை அறிந்த பின்பு தொடர்ந்து அந்த பாவத்தை நான் செய்தால் அது தெய்வ பிரசன்னத்தில் சரியான காரியம் அல்ல. என்னுடைய அறிவில்லாய்மை நாட்களில் நான் செய்வது வேற, அதை கர்த்தர் மன்னிப்பார். என் பாவம் எவ்வளவுதான் என் பேக்ரவுண்டில் இருந்தாலும் அதை கர்த்தர் கிருபையால் மன்னிப்பார். ஆனால் தேவனை அறிந்த பின்பு தொடர்ந்து அதே பாபத்தில் நான் வாழ்ந்தால் அங்கே கிருபை எனக்கு முன்னால் நிற்காது. ஆகையால் பாவம் பெருகும் பொழுது கிருபையும் பெருகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு 100 பாவத்திற்கு ஈக்குவலான கிருபை தந்து அந்த பாவத்தை மன்னிப்பார். நீங்கள் 5000 பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 பாவத்துக்கான கிருபை. தட் மீன்ஸ் உங்களுக்கு கிருபை ஜாஸ்தி, ரைட்? அந்த கான்டெக்ஸ்ட். ஆமா, உங்க பழைய காலத்துல whatever has before knowing Christ, கர்த்தர் உங்களையும் மன்னிப்பார், என்னையும் மன்னிப்பார். எனக்கு 100 பாவம் தான், உங்களுக்கு 5000 பாவம் தான். ஸோ ஜாஸ்தி பாவத்தில் இருந்தவர்களுக்கு அதிக கிருபை. கர்த்தர் அதில் அவர் எந்த குறையும் வைக்க மாட்டார். அவர் அதில் அந்த ஒரு மெஷர்மெண்ட் பார்க்கறதில்ல. அங்கே தான் கிருபை அதிகம். பாவம் எங்கே பெருகினதோ கிருபை அதிகம். பிரதர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், நான் யாரையும் கொன்னதில்லை, நான் வேசித்தனம் பண்ணதில்லை, நான் விக்கிரகம் ஆராதித்ததில்லை. இதெல்லாம் செய்யாத நமக்கும் கிருபை, இதை செஞ்சவனுக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பார். ரைட்? இப்போ மோசே என்னாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அதே என்னாகமம் 12:3 வசனம் சொல்லுகிறது, மோசே போல மிகுந்த சாந்தமான மனுஷன் இந்த பூமியின் மேல் நடந்ததில்லை. ஆனா அதே மோசம் ஒருத்தனை கொன்னு இருக்கிறனால, ஒரு எகிப்தியனை கொன்னா. ஆமா, அவன் உத்தமமானவன் என்னாகமம் 12:3 வசனத்துல இருக்கு. அவனை போல சாந்தமானவன் இந்த பூமியின் மேல் நடந்ததே இல்லைன்னு கர்த்தரே சொல்லுகிறார் ஆரோனை பார்த்து கூப்பிட்டு. அப்போ நான் உங்களை பார்த்து என்னை பார்த்து நம்ம கேட்கலாம், நீங்கள் யாராச்சும் கொண்டு இருக்கிறீங்களா? நான் யாராச்சும் கொண்டு இருக்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நம்ம யாரையும் கொலை செய்யலை. அப்படின்னா மோசையோட நம்மளை விட மோசே பெட்டர்னு வசனம் சொல்லுது. பூமியில் நடந்த அத்தனை மனுஷர்களை விட மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். என்னாகமம் 12:3. அப்போ மோசே தான் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன்னா, அப்படின்னு அவன் அந்த கொலை செஞ்சா அது எங்கே போச்சு? இங்கே தான் பிரதர் நம்ம புரிஞ்சுக்கணும், மோசேயின் கடந்த காலத்தை கர்த்தர் மன்னித்தார். அந்த எரிகிற அந்த செடிக்கு முன்பதாக நின்று உன் பாதரட்சைகளை கழட்டி போடுன்னு சொல்லி மோசையை திருப்பி அழைச்சார் இல்லைங்களா? அந்த இடத்துல இருந்து அவனுடைய கடந்த காலத்தை கர்த்தர் மன்னித்தார். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட கடந்த காலத்திற்கு ரெக்கார்டு இல்லை. அதனால தான் மோசேயானவன் இந்த பூமியில் நடந்த அத்தனை மனுஷர்களும் சாந்த குணம் உள்ளவன் சொல்லும்போது அங்கிருந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்லேட் கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் மோசைக்கு கிடைச்ச கிருபை. அவனுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. அவன் கொலைகாரனாக இருந்தாலும் அவன் பெற்ற கிருபை அதிகம். ஆமென். இன்னைக்கு நமக்கும் தேவன் அதே மோசையின் கிருபை தான். நம்ம கொலை எதுவும் செய்ய வேண்டாம், ஆனால் கர்த்தர் நம்ம பாவங்களை மன்னித்து இருக்கிற. ஆனால் தொடர்ந்து மோசை போல நடக்க நம்மளால முடியுமா? இந்த பூமியில் மோசம் மட்டும் இல்லை ஆண்டவரே, அதே பூமியில் என்னையும் படைச்சிருக்கிறீங்க. இந்த பூமி சாட்சி சொல்லணும். இதன் மேல் நடந்த சாஜி ஏப்ரஹாம், இதன் மேல் நடந்த ஒரு பால், அவங்களும் பயங்கர சாந்த குணம் மோசை போல இருந்தாங்க ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு சாட்சியோடு நான் நடக்கிறேனாங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. அதுதான் கிருபை பிரதர். This hyper grace is a waste of time. It is misleading, brother. ஜனங்களை வழி தவற வைக்கிறது, தவறான பாதையில் போக வைக்கிறது. தப்பான வாழ்க்கையில் பக்தி தேவையில்லை, கர்த்தருக்கு பயப்படுந்து வாழ தேவையில்லை, உன் சௌகரியத்துக்கு வாழ்ந்துக்கோன்னு சொல்லுகிற ஒரு கிரீன் சிக்னல் தான் ஹைப்பர் கிரேஸ். இங்கே ஒரு 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 ஹிந்துக்களுடைய ஆலயம் ஒன்று கண்டோன்மெண்ட்டில் போகிறப்ப பார்த்தேன். அதுக்கு வெளியே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அந்த போர்டில் இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு ட்ரெஸ் கோடு, ஷார்ட்ஸு,
இந்தந்த மாதிரி உள்ளுடைகள் தெரிகிற மாதிரி ஆடைகள் அணிந்து கொண்டு உள்ளே பிரவேசிக்க கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் போகிற வர்றப்பவும் அதை நான் பார்த்துக்கிட்டு என் இருதயத்தில் வாதிக்கப்படுது. ஏன்னா ஆண்டவர் வந்து காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறது போல நமக்கு உடுத்து வைக்கிறாரு. சபைக்கு போகிறப்போ பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆலயத்துக்குன்னு 3 சர்வீஸ் வச்சாங்க அப்படின்னா காலையில் ஃபஸ்ட்டு 2 சர்வீஸ்க்கு ஒரு சர்வீஸ்க்கு வர்றவங்க ஒரு சர்வீஸ் மார்னிங் வர்றவங்களுடைய காஸ்டியூம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். செகண்ட் சர்வீஸ்க்கு வர்றவங்க கொஞ்சம் மீடியா கிரியேட்டிவாக இருக்கும். தேர்ட் சர்வீஸ்க்கு வர்ற இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண் கூசுகிற மாதிரியே இருக்கும். வாட் இஸ் திஸ் பிரதர்? சி வேர் இஸ் த ட்ரெஸ் கோடு வேண்டாம், நான் அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்லலை. புறஜாதியார்கள் அப்படி இருக்காங்களே, எங்க பக்தி போச்சு? எக்ஸாக்ட்லி. சி அவர்களுடைய தெய்வங்களை ஆராதிக்க அவ்வளவு கனத்தோடு தான் அந்த ஒரு டெம்பிள்குள்ளே கூட பிரவேசிக்கணுங்கிற ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கும்போது என்னுடைய தெய்வ பிரசன்னத்தில் நான் வரும்பொழுது என் கர்த்தருக்கு எவ்வளோ மரியாதை செலுத்துகிறேன் என்பது என்னுடைய ட்ரெஸ்ஸிங், என்னுடைய பாஸ்டர், என்னுடைய சரீரத்தின் பாஷை சொல்லும். பாடி லாங்குவேஜ் வில் ஸ்பீக். சரீர பாஷை, தட் மீன்ஸ் த வெரி பாஸ்டர், என்னுடைய பாடி லாங்குவேஜ் சொல்லும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா இல்லையான்னு. பிரதர், அதாவது சிம்பிளாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுங்களேன். உங்கள் பாக்கெட்டில் ஒரு 10 கோடி ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம உட்கார்ற ஸ்டைலே வேறு. 100 ரூபா கூட இல்லைன்னா அந்த உட்கார்ற ஸ்டைலே மாறிடும். பாடி லாங்குவேஜ் காமிச்சு கொடுத்துரும் இவர் யாருன்னு. அதே தான் கர்த்தருக்கு முன்னால் ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வரும்போது இருக்கிற பாடி லாங்குவேஜ். அதாவது நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் பைபிள்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்கே பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையின் காட்சி. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 24 தூதர்களும் கெருபென்களும் செருபென்களும் எல்லாம் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு இன்னொரு கையில் பொற்கலசங்களை பிடித்து கொண்டு பரிசுத்தவான்களுடைய தூபமாகிய பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து, அதுதாங்க ஆராதனை. அந்த தேவனுக்கு முன்னால் நேரம் நிற்க முடியாது பிரதர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே ஹோலி கம்யூனியன் கொடுக்குற இடத்துல செருப்பு போட்டுட்டு போகிறோம். ஏன்னா அவன் பெரிய ஸ்டேட்டஸ் ஆச்சு, அவன் படிப்பாச்சு, அவன் யூகேயில் இருந்து வரான், அவன் செருப்பு கழட்ட மாட்டான். கர்த்தருக்கு முன்னால் நீ யூகேயில் இருந்தான்னா நீ எங்கே இருந்தான்னா, சி ஆர் யூ ரெஸ்பெக்டிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? எனக்கு அதுதான் யோசனை. எஸ் பிரதர், தட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது இருதயத்திலிருந்து வர வேண்டிய காரியம். அது வெளிவேஷமாய் காண்பி. ஷூ போட்டுட்டு ஹோலி கம்யூனியனுக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம தேவாலயங்கள் மாற்றப்பட்டு இருக்குன்னா அந்த கர்த்தருடைய பிரசனத்தை எவ்வளோ நம்ம அலட்சியம் பண்ணுகிறோம் என்பதை நம்மளுடைய பாடி லாங்குவேஜே சொல்லுது நீ யாருன்னு. சி மண்டிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் சங்கீதம் 119 120 வசனம். ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை தியானிக்கும் பொழுது என் உடம்பு சிலிர்க்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கு இன்னைக்கு பிரதர்? கர்த்தருடைய பிரசன்னம் when I come for a prayer சிலிர்க்கிறதா என்னுடைய உடம்பு. ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, நான் என் ப்ரேயர் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு கனெக்ஷனே இல்லை. ப்ரேயருங்கிற பேர், பிரசங்கம்ங்கிற பேர், மீட்டிங்கு, க்ரூசைடு எல்லாம் நடத்துகிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே ஃபியர் ஆஃப் காட்ங்கிறது இல்லவே இல்லை. இன்றைக்கி சொசைட்டியிலும் இல்லை, இன்றைக்கி கல்ச்சர்லையும் இல்லை. அதனால தான் மத்தேயு 24 அதிகாரத்தில் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும், அன்பு குளிராய்விடும். யோர் லவ் வில் பிகம் கோல்டு. ஒருத்தர் விரோதிப்பார்கள், ஒருத்தர் காட்டி கொடுப்பார்கள். ஜனங்கள் தேசத்துக்கும் ஜனத்துக்கும் விரோதமாய் எழும்பும். அங்கே அன்புங்கிறது இருக்காது. இன்றைக்கி சபைக்குள்ள அன்பு எங்கே இருக்குது பிரதர்? யார் ஜாஸ்தி டொனேஷன் கொடுக்குறா, யார் சபைக்கு பெயிண்ட் அடிக்கிறா, யார் அங்கே அன்னதானத்துக்கு இது கொடுக்குறா, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான், பப்ளிசிட்டிக்கு தான் நம்ம நடக்கிறோமே தவிர கர்த்தருக்காக செய்கிறோம் என்கிற ஒரு விரதத்தில் ஒரு ஆராதனை பார்ப்பது ரொம்ப அரிதான காரியமாக இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் சபையினுடைய பில்டிங் எல்லாம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, உள்ளான ஆராதனை இல்லையே. அதுதான். ஸோ ஒன் எக்ஸாம்பிள் இஸ் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா தேவ பிரசன்னத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் அந்த அதிபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணுன்னு ஒரு கயிறு கட்டிட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஏதாவது தப்பு இருந்தால் அவன் இறந்து விழுந்துருவான், அவன் பாடியை வெளியே இழுக்கணும். இன்றைக்கி அதிக பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் நம்ம எடுக்கிறோம்? நம்ம எல்லாம் ஊழியக்காரராக இருக்கிறதுனால நான் ஊழியக்காரரை பார்த்தா இதை கேட்குறேன். என்ன ப்ரிப்பரேஷன்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்திக்கு நிற்கிறதுக்கு முன்னால் சனிக்கிழமை இரவு எத்தனை மணி நேரம் ஜபத்தில் முழங்கால நம்ம நிற்கிறோம்? உன்னுடைய செய்தி வேணால் 30 நிமிஷம் இருக்கலாம். அந்த 30 நிமிஷம் செய்திக்கு ஒரு 3 மணி நேரமாச்சும் ஜபத்தில் இருந்தால் தான் அது ஒரு மெசேஜ், ஒரு தேவனுடைய மெசேஜாக இருக்க முடியும். பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீ 1 நிமிஷம் கூட முழங்காலில் நிற்க தேவையில்லை. கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காந்தா போதும், இல்லைன்னா ஃபோன் நோண்டினா போதும், மெசேஜ் வரும், பிரசங்கம் வரும். ஆனால் தேவன் தருகிற அந்த செய்தி அது வராது.
இன்னைக்கு அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வர்றவங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, செகண்ட் சர்வீஸ் அது டைல்யூட், தேர்ட் சர்வீஸ் இங்கிலீஷ் சர்வீஸ்னு போட்டாச்சுன்னா டோட்டலி முடி கலர் வேறு, காதில் தொங்குறது வேறு, போட்டிருக்கிற ட்ரெஸ் வேறு, எவ்ரி திங் இஸ் லைக் ஓப்பன் அண்ட் இட் இஸ் மாடர்னைஸ்ட். இந்த மாடர்னைசேஷனுங்கிற பேரில் டைல்யூஷன் ஆஃப் தி ரெவரன்ஸ் ஃபார் காட். முதல் சர்வீஸ்க்கு யார் வருவான் தெரியுமா? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லணுமே, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இன்றைக்கி தேவாலயத்துக்கு போகணுமேன்னு சொல்லி பயபக்தியோடு காலையில் எந்திரிச்சு வர்றவங்க தான் இந்த காலையில் சர்வீஸ்க்கு வருவாங்க. செகண்ட் சர்வீஸ்க்கு வரும்போது ஒரு மிக்ஸ்ட் க்ரௌட் வரும். ஏன்னா மத்தியானம் போய் ஹோட்டலில் சாப்பிடணும், அதுக்குள்ளே சர்ச் டியூட்டி முடிச்சிடணுங்கிறதெல்லாம் அடுத்த சர்வீஸ்க்கு வரும். தேர்டுக்கு வர்றதெல்லாம் அங்கே வந்து மீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு கெட் டுகெதருக்கு வெளியே போகணும், இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் எல்லாம் போகலாம் வாங்க, அது முடிச்சு அப்படியே லஞ்சுக்கு போயிடலான்னு சொல்கிறது தான் தேர்டுக்கு வரும். பிரதர், ஈவன் த டைமிங் ஆஃப் வர்ஷிப் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவனால் அதிகாலையில் எழுந்து தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஸோ தேட் இஸ் தேர் இந்த இன்பில்ட் ஃபேப்ரிக் ஆஃப் யுவர் ஸ்ட்ரக்சர். உங்களுக்குள் இருக்கிற நீங்கள் யாருங்கிற அந்த சுயத்திலே அது இருக்குது. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் நம்மளால் முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நான் காதில் 5 ஓட்டை போட்டு தலையில் ப்ளூ கலர் அடித்து வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியுங்களா? அதாவது பாருங்கள், இன்றைக்கி சர்ச்சில் எத்தனை பெண்கள் தலையில் அந்த முக்காடு போடுவாங்க, அந்த சாரி தலையில் போட்டுட்டு தெய்வ பிரசன்னத்தில் நிற்கிறது நான் நிறைய இடத்துல கேட்குறது உண்டு. இன்றைக்கி மாடர்னைஸ் ஆகி நான் கொஞ்சம் படிச்சுட்டேன், நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்துட்டேன்னா அந்த தலையில் போட மாட்டாங்க. சர்ச்சில் வந்து அது என்னமோ ஒரு ஸ்டேட்டஸ் குறைவு. நீ தலையில் அந்த துணியை போடுகிறது தேவனுக்கு செலுத்துக்கிற மகிமை. அதை போட்டதுனால நீ கர்த்தருக்கு ஒரு ரெவரன்ஸ் கொடுக்குறேன்னா அது செய்கிறது நல்லது இல்லையா? நான் இதை பற்றி ஒரு போதகர்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், பாஸ்டர் இதை குறித்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்டேன், இந்த சபையை நான் சொல்ல விரும்பலை. ஒரு நல்ல பெரிய சபை, அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி 3வது சர்வீஸ்க்கு வர்றவங்க பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஆடாக இருக்குது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை போய் அவங்களுக்கு கிரியை செஞ்சு அவங்கவுங்க திருந்தி அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை மாற்றினா போதும், இதுக்கு நான் போய் என்ன அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதா எனக்கு ஒரு அவர் கூட நெருங்கி பழகின ஒருத்தர் மூலியமாக வந்த தகவல். அப்போ நான் வேதனைப்பட்டேன். அப்போ நாளுக்கு நாள் ட்ரெஸ்ஸு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆட்குறைப்பு திட்டம் மாதிரி ஆடை குறைப்பு திட்டம் அப்படியே மேலே போகுது. நாங்கள் பார்க்குறோம், வேறு வழி இல்லை. வேறு அதை பார்த்துட்டு இதில் சோதிக்கப்படுறவங்களும் இருக்கான், இதை வந்து இது நினச்சி பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க. பிரதர், ஒரு நல்ல வசனம் வேதாகமத்தில் இருக்கு, 1 தீமோத்தேயு 1:5 வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, சுத்த இருதயத்திலிருந்தும் நல் மனசாட்சியிலிருந்தும் மாயமற்ற விசுவாசத்திலிருந்து பெறப்படுகிற அன்பானது. அதாவது நீங்கள் தேவனுக்கு கொடுக்குற ஆராதனை கர்த்தர் மேல் செலுத்துகிற அன்பு. அந்த கர்த்தர் மேல் செலுத்துகிற அன்புக்காகத்தான் நீங்கள் தேவாலயத்திற்கு ஆராதிக்க போகிறீங்க. அது எங்கேருந்து வரணும்? அந்த ஆராதனை சுத்தமான இருதயத்திலிருந்து வரணும். உன் இருதயத்தில் தெய்வ பயமும் சுத்தமும் இருந்தால் உன்னுடைய ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு டிக்னிட்டி நீ மெயின்டைன் பண்ணுவாய். அறகுறைய ட்ரெஸ் பண்ணுற நீ அது டிக்னிஃபைடு அல்ல. ஒரு பார்ட்டி ட்ரெஸ் மாதிரி சர்ச்சுக்கு போக முடியாது, தெய்வ பிரசனத்திற்கு செல்ல முடியாது. அவுட் ஆஃப் இக்னோரன்ஸில் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ் தான் இன்றைக்கி அது நடக்குது. ஆனால் அந்த இக்னோரன்ஸில் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லைங்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. நோபடி இஸ் வில்லிங் டு அட்ரஸ் தட் பாயிண்ட். இன்றைக்கி அது தப்பு, தெய்வ பிரசனத்தில் அது தவறு. உனக்கு பணம் இருக்குது, உனக்கு வசதி இருக்குங்கிறதுனால எந்த வேஷமும் போட்டு நீ தேவாலயத்தில் வந்து நின்றுவியா? கர்த்தர் யார்? வசனம் என்ன சொல்லுகிறது? தேசங்கள், நேஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் அ ட்ராப் இன் அ பக்கெட். ஒரு தராசில் தூசி தான் கர்த்தருக்கு இந்த தேசங்கள்னு சொல்லுது வசனம் ஏசாயாவின் புஸ்தகத்தில். அவ்வளோதான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இந்த பூமியே. இந்த வானமும் இந்த பூமியும் ஒழிந்து போகும்னு சொல்லுகிறது. இந்த பூமியில் கிடைக்கிற ஸ்டேட்டஸை வச்சுட்டு நீ கர்த்தரை அவமரியாதையை நடத்துக்கிறேன்னா நீ எங்கே போய் நம்ம கணக்கு கொடுப்போம் தெய்வ பிரசனத்தில் நியாயத்திற்கு பின்னால்? See brother, the problem is அவங்க வந்து என் தேவனுக்கு முன்னால் நான் நிற்கிறேங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் கூட இல்லாமல் தான் சர்ச்சுக்கு வர்றாங்க. சர்ச்சுக்கு வர்றது ஒரு சடங்கு. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சர்ச்சுக்கு போ, அதனால நான் போகிறேன். சர்ச்சுக்கு போகலன்னு திட்டுவாங்க வீட்டில். அதனால போய் என் கடமை அந்த ஒரு பாக்ஸை டிக் பண்ணணும், அவ்வளோதான். சண்டே போயிட்டேன் சர்ச்சுக்கு, அதுக்கப்புறம் நான் ஊர் சுற்றலாம். சர்ச்சுக்கு போயிட்டு என் டியூட்டி முடிஞ்சது, அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க. அதுக்காக வர்றாங்க. அவங்க வந்து ஆராதிக்க வரல. அவங்க இருதயத்தை கேளுங்க, நீ ஆராதிக்க தான் வர்றியான்னு. இல்லை நான் அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கிறேன். தட் இஸ் த ட்ரூத். உள்ளான இருதயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கிறாங்க, ஆராதிக்க வரல. ஆராதிக்க வர்றவன் பயபக்தியோடு வந்து ஆராதிப்பான். தட் அந்த 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 பிஹேவியரிலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும் பிரதர். ஆராதிக்க வர்றவன் ஒழுங்காக வருவான், அதாவது சுத்த இருதயத்தோடு வருவான், நல் மனசாட்சியோடு வருவான். அவன் மாயமற்ற விசுவாசத்தோடு. இந்த 3 கேரக்டர்ஸ் 1 தீமோத்தேயு 1:5 இருக்கு.
இதன் நிமித்தமாய் தேவனுக்கு நீ செலுத்துகிற அன்பு. இப்போ நான் கொடுக்குற ஆராதனை என் சுத்தமான இருதயத்தில் இருந்து இல்லைன்னா அது ஆராதனை அல்ல. நல் மனசாட்சி எனக்குள்ளே இல்லாமல் நான் ஆராதிச்சு அது ஆராதனை அல்ல. மாயமற்ற விசுவாசத்தோடு ஆராதிக்க முடியலன்னு அது ஆராதனை அல்ல. அதனால தான் பவுல் திருப்பியும் திமோத்திக்கு சொல்லுவார், உன்னுடைய தேவன் மேல் நீ செலுத்துகிற அன்பு அது வார்த்தையினாலும் சும்மா வேஷத்தினாலும் இருக்கக்கூடாது, அது நல் மனசாட்சியிலிருந்தும் விசுவாசத்திலிருந்தும் புறப்பட வேண்டும். பவுல் தெளிவாக திமோத்திக்கு சொல்லிக் கொடுக்குற உன்னுடைய ஆராதனை நல் மனசாட்சியும் விசுவாசத்தில் இருந்து ஆராதனையாக இருக்கணும். அது வார்த்தையினாலும் சும்மா துவனிகளாலும் இருக்க. அந்நிய பாஷையை பேசி நான் பெரிய அபிஷேகம் பெற்றவனு வேஷம் காமிச்சிட்டு அது ஆராதனை ஆகாது. இன்றைக்கி நிறைய அதான் பார்க்குறோம் சபைகள், அந்நிய பாஷை எல்லாம் அந்நிய பாஷை பேசுறது, வாயில் வந்தது பேசுறது. தெர் இஸ் நோ அனாயிண்டிங். அது சும்மா வேஷம், அதில் அர்த்தமே இல்லை. லெட் அஸ் பி ஓப்பன் அபவுட் இட். இந்த பாட்காஸ்ட்டில் அதை போட்டு உடச்சே ஆகணும். பிகாஸ் அந்நிய பாஷைங்கிறது ஏதோ நான் ஒரு சபையினுடைய பாகம், நான் எல்லோரும் பேசுகிறாங்க நானும் பேசணும், என்ன பாஸ்டர் அது? தட் இஸ் நாட் த வே அந்நிய பாஷை. அந்நிய பாஷைங்கிறது தேவனோடு உறவாட கர்த்தர் தருகிற வார்த்தைகள், ப்ரேயர் லாங்குவேஜ். அது வந்து பப்ளிக் ஸ்டேஜில் நின்று ஷோ காமிக்கிற விஷயம் அல்ல. அனானப்பட்ட பவுல மன்னிக்க இடமறிக்கிறது. எஸ் பாஸ். உங்கள் எல்லோரிலும் நான் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன். அதிகமாக யாருமே எந்த அப்போஸ்தலரும் சொன்னது கிடையாது, சொன்னதில்லை. ஆனால் எங்கேயாவது அவர் பப்ளிக் ஸ்டேஜில் அந்நிய பாஷை பேசினதாகவும் இல்லை. அந்நிய பாஷை பப்ளிக் ஸ்டேஜில் பேசக்கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? அது தேவனுக்கு எனக்கு இருக்கிற காரியம். இன்னொருத்தர் அதை ஏளனம் செய்கிற சிரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனை பார் இப்படி இப்படி இப்படி. நோ, இட் இஸ் அ பர்சனல் திங். அது கர்த்தர் தருகிற பாஷை, அது நான் கர்த்தரோடு பேச வேண்டிய பாஷை. ஒருவன் அந்நிய பாஷை சபையில் உரைத்தால் அதை வியாக்கியானம் பண்ணுகிற இன்னொருத்தன் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கு. தட் மீன்ஸ் தேர் ஷுட் பி அன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டங்ஸ். இல்லைன்னா அது பேசாது. அர்த்தம் சொல்லுகிறனாவிட்டா உனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள். கரெக்ட். தட் மீன்ஸ் கீப் இட் பர்சனல். இன்னொருத்தனை டோன்ட் டிஸ்டர்ப் தி அதர் பர்சன். That is what it is, brother. In the clarity தான் இன்னைக்கு சர்ச்ல இன்னைக்கு I think the people are stirring their emotions. Absolutely. Yes. Brother, see brother, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆராதனை எப்படின்னா அந்த கீபோர்டுடைய டெம்போ கொஞ்சம் ஸ்பீடு. நீங்கள் பாட்டு பாடி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பீங்க? மெதுவாக, ஐ மீன் உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், நல்லா இருக்குது ஆரம்பிப்பீங்க. கடைசி வர 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 அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கீபோர்டில் ட்ரம் பீட்டு ஜாஸ்தி ஆக ஆக அது ஆவி. அந்த டைமில் கரண்ட் போச்சுன்னு வைங்க, ஆவி எங்கே போகுது? டிஎன்இபிக்கு போயிடும் ஆவி. ஏ பிரதர், தட் இஸ் நாட் வர்ஷிப் பிரதர். வர்ஷிப்னா ஒன்றும் தெரியாத ஒரு பாட்டியம்மா, சங்கீதமே அறியாத ஒரு பாட்டியம்மா உட்காந்து ஆராதிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இறங்குற ஒரு அபிஷேகம் இருக்குது பாஸ்டர். தட் இஸ் ரியல் வர்ஷிப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் பக்மான்ஸ் நமக்கு எல்லாம் அருமையான பாடல்கள். அந்த ஃபாதர் பக்மான்ஸுடைய பாடலில் இருக்கிற பியூட்டியே என்ன? அபிஷேகம் தான். அவருக்கு என்ன ஏஆர் ரஹ்மான் மாதிரி என்ன மியூசிக் நோட்ஸ் வச்சுட்டா பாடுறாரு? நத்திங். இட் இஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் கால்ட் வர்ஷிப். இன்றைக்கி நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். கீபோர்டுடைய கிட்டாருடைய மியூசிக்கில் அல்ல வர்ஷிப், அந்த டெம்போவில் அல்ல வர்ஷிப். த வர்ஷிப், த ரியல் பிரசன்ஸ் ஆஃப் காட் கம்ஸ் டவுன் ஈவன் விதவுட் எனி கீபோர்ட், விதவுட் எனி கிட்டார், விதவுட் வெறும் பாய விரிச்சு உட்காந்து அபிஷேகம் இறங்கும். That is what is anointing. இன்னைக்கு அந்த அபிஷேகம் எங்க? It is missing in the church. Missing link. Absolutely missing. அதுதான் வித்தியாசம். நம்ம பாட்டியம்மா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் இருந்து வந்தீங்க, ஆனால் நாங்கள்லாம் கிறிஸ்டின் பேக்ரவுண்டில் வந்து நம்ம பாட்டியம்மெல்லாம் பாய் விரிச்சு ஒரு ட்ரம் அடித்து பாடி ஆராதிப்பேங்க. அங்கே இருக்கிற அபிஷேகங்கள் இன்றைக்கி எந்த கீபோர்ட்லேயும் வரல பிரதர். லேட்டஸ்ட் கீபோர்ட்லாம் அது காணும். இட் இஸ் நாட் தேர். இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் டெக்னாலஜி. கேட்டிருப்பீங்க. ஆமாம். உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எஸ், தட் இஸ் ரியலி. நான் என்னுடைய ஒரு சாட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேரி அம்மான்னு சொல்லி அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை. அந்த அம்மா ஆதிவாசி, ஒரு சாணி மெழுகுன குடில், ஒரு சின்ன குடிசையில் கரண்ட் கூட இல்லை வீட்டில். அந்த அம்மா கூட உட்காந்து ஆராதிச்சு வர்ற அபிஷேகத்தின் அக்னி இருக்கு இல்லையா பாஸ்டர்? கரண்ட் கூட இல்லை, அவங்க வீட்டில் கீபோர்டோ கேசட் பிளேயரோ ஒன்றுமே போட முடியாது. அவங்களுக்கு ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுறது கூட ஒரு ப்ளக் பாயிண்ட் கூட கிடையாது அவங்க வீட்டில். ஆதிவாசி காட்டுக்குள்ளே தங்குறாங்க, நோ எலக்ட்ரிசிட்டி. அந்த அம்மா வீட்டில் இருக்கிற அபிஷேகம் எந்த கீபோர்டும் எந்த ஸ்டேஜும் டெக்கரேஷனும் கொண்டு வராது. இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் வித்தியாசம். இதை அனுபவிச்சதுனால நான் ஐ எம் ஏபிள் டு டெல் யூ திஸ் எக்ஸாம்பிள். ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இப்போ நடக்கிற காரியங்களை குறித்து இதை வந்து சபைகளில் பேசவும் மாட்டேங்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு 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 கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி, இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பரவசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கு சபைகள் தேவையில்லை. ஆமாம், அவரோ பெரிய விளக்கறையை ஏசப்பா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு மெட்டாஃபிசிக்கல் இருக்குது, ஃபிசிக்ஸ் நிறைய தத்துவார்த்த ரீதியான புஸ்தகங்கள்லாம் இருக்குது. நான் அதை பின்னணியிலேருந்து வந்ததுனால நான் தரம் மட்டும் என்னை தாழ்த்திக்கிறேன். நான் அங்கே உட்காரவே அருகதையே கிடையாத ஒரு மனுஷன், என்னைக்கோ செத்து போக வேண்டியது. என்னுடைய வம்ச வழியில் யாருமே உயிரோடு இல்லை சாபத்தினால.
பக்திமான்கள் டீ டோட்டலஸ். என்ன கணேசனுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் கிடைச்சது? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஜீசஸ். அதை நினச்சி பார்க்க நான் வாடுற ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதே ஒழிய எனக்கு இந்த உலகத்து மேலே டிட்டாச்மெண்ட் போய் பல வருடங்கள் ஆகுது. நான் செத்துட்டேன். ஐ ஹவ் பீன் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் லிட்ரலி. அதுதான் உண்மை. வேதத்தின்படி நான் அப்படி தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குறேனே ஒழிய நான் இனிமேல் ஐ எம் டைட் ஆல்ரெடி. அதனால் இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை அசைக்க முடியல. அதனால தான் இந்த டாப்பிக்கை இன்றைக்கி பேசணும். அது ஒரு வசனம் நீங்கள் சொல்கிற அந்த டாப்பிக்கில் ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்ஸ் எக்ஸாக்ட்லி டு வாட் யூர் சேயிங். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இல்லையா? அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வெபிச்சாரரே வெபிச்சாரிகளே, உலக ஸ்நேகம் தேவனுக்கு பகைமை என்பதை அறியீர்களா? ஆகையால் உலகத்தை ஸ்நேகிக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இஃப் யூ லவ் எனிதிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட் யூ பிகம் an enemy of God. இந்த உலகத்தில் ஏதாவது நீ பணமோ பதவியோ பொருளோ ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்போ வாட் எவர் இட் இஸ், நீ எதையாவது கர்த்தரை விட நீ நேசிக்கிறாய் என்றால் நீ தேவனுக்கு பகைஞன். கொலோசியர் 3வது அதிகாரம் 2ஆம் வசனம். அது கொலோசியர் 3:2 அது சொல்லுகிறது, இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்க. அப்படின்னா பூமியில் உள்ளவைகளை தேடாதேன்னு சொல்கிற வசனம் கொலோசியர் 3:2. ஆனால் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நான் எந்த ஃபோன் என்கிட்ட இருக்கு, நான் எந்த கார் ஓட்டுறேன், இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனால் எப்படி இருக்கும், 4 பேர் என்னை பார்ப்பாங்களா, எனக்கு ஸ்டேட்டஸ் தெரியுமா வெளியில், இந்த வாட்ச் கட்டிட்டு போனால் நான் காசு இருக்கிறவன் நினச்சிக்குவாங்க, இந்த ஃபோன் கையில் வச்சு நான் பெரிய ஆள் நினச்சிக்குவாங்க. ஐ மீன் மை ஹேர் ஸ்டைல் ஷுட் பி லைக் தட் ஆக்டர், மை இயர்ரிங் ஷுட் பி லைக் திஸ் ஆக்டர். இதெல்லாம் எதுக்கு? உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லைங்களா? கர்த்தர் தந்த ஐடென்டிட்டி இல்லையா? why are you following after hero? For example, pastor, நான் நிறைய காலேஜஸ்லையும் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லையும் பேசுகிறதுனால நான் கேட்குற ஒரு கேள்வி உண்டு. இட் இஸ் நாட் ரெஃபரன்ஸ் டு த பைபிளே இல்லை, ஜென்ரல். இப்போவே நான் உங்ககிட்ட அதை சொல்கிறேன். See, மதர் தெரேசா அவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் இருதயத்தில் மதர் தெரேசான்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஒரு நோபல் லேடி, சைல்ட் ஆஃப் காட். நம்ம எல்லாம் அவங்கள பழக்கம் இல்லை, ஆனாலும் வி ரெஸ்பெக்டர். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்களோ நானோ இல்லை சமுதாயத்தில் யாரும் எடுத்தாலும் இப்போ வெளியே போகணுன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா எப்படி வாங்குவோம்? எனக்கு நைக்கி டிஷர்ட் வேணும், எனக்கு அடிதாஸ் ஷூ வேணும், எனக்கு ஆப்பிள் வாட்ச் வேணும், எனக்கு நான் போடுறது ரேபேன் கிளாஸஸ் தான் போடணும், எல்லாமே பிராண்ட். இப்போது அந்த பிராண்டை பார்க்குற நம்மளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மதர் தெரேசா போடுற சாரியுடைய பிராண்ட் என்னங்க? மதர் தெரேசா சாரிக்கு பிராண்ட் இருக்கா? தெரியல. ஆனால் மதர் தெரேசா போடுற சாரி என்ன கலர்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியுமே. வெள்ளை சாரி, என்ன கலர் பார்டர்னா ப்ளூ கலர் பார்டர். இது தெரியாத ஆளே இல்லை. ஒரு வெள்ளை சாரி வித் ப்ளூ, ஆர்டினரி காட்டன் சாரிங்க, ஒரு பிராண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கேயோ ஒரு ஹேண்ட்லூம் கார்னரில் பண்ண சாரி. ஆனால் அந்த சாரியை உடுத்தி இருக்கிற அந்த அம்மா தாங்க பிராண்டு. மதர் தெரேசா இஸ் த பிராண்ட், நாட் த சாரி. ஷீ டசன்ட் நீட் எனி பிராண்ட் இன் தட் சாரி. ஆனால் அவங்கள மாதிரி குவாலிட்டி இல்லாத எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும், ஒரு அடிதாஸ் வேணும், ஒரு ரீபாக் வேணும். ஏன்னா நான் யாருன்னு காமிக்கிறதுக்கு இந்த வெளியே இருக்கிற பொருளை வச்சு தான் நான் நாளைக்கு நான் யாருன்னு காமிக்க வேண்டிய பரிதாப நிலைமையில் நான் இருக்கிறேன் என்பது அர்த்தம். தட் மீன்ஸ் மெட்டீரியலிசம், கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஐ ஆம் அ விக்டிம் ஆஃப் தட். நான் அதற்கு அடிமை, ஒரு பிராண்டுக்கு நான் அடிமை. ஐ ஆம் நெவர் அ பிராண்ட். மதர் தெரேசா ஒரு பிராண்டாக வாழ்ந்தாங்கன்னா என்னால் ஏன் முடியாதுங்கிற கேள்வி ஏன் நம்ம கேட்குறது இல்லை? வை கான்ட் ஐ லிவ்? அதே 24 மணி நேரம், அதே 2 கை 2 கால் ஒரே மூக்கு, அவங்களுக்கும் அதுதான் இருந்தது. இஃப் ஷீ கேன் லிவ் லைக் தேட், ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஒன் எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த அம்மா அவங்க தான் பிராண்டு, அவங்களுக்கு ஒரு பிராண்டு தேவையில்லைன்னா எனக்கு பிராண்டில் தான் நான் யாருன்னு காமிச்சிக்கணுங்கிற ஒரு சொசைட்டியில் நான் மாட்டிக்கிட்டேன்னா தட் மீன்ஸ் ஐ எம் அன் அட்டர் ஃபெயிலியர். கிறிஸ்து இயேசு அதை தான் சொல்லித்தர்றார். மகனே மகளே, உண்மை, அதாவது பவுல் சொன்ன வார்த்தைக்கும் மதர் தெரேசாவுடைய எக்ஸாம்பிளுக்கும் நீங்கள் இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை காண வேண்டும். அந்த வெள்ளை சாரி ப்ளூ பார்டரை பார்க்கிறவர்கள் மதர் தெரேசாவை பார்க்க வேண்டும், சாரியே அல்ல. கலாத்தியர் 6:17 பவுல் சொன்னார், ஆமாம், கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறீங்களே, எவனும் எனக்கு வேதனை உண்டாக்காது. தட் இஸ் மை பிராண்ட். கிறிஸ்து தான் நம்ம பிராண்ட் பிரதர். நம்ம கிறிஸ்துவை போல், என்னுடைய பேச்சில் கிறிஸ்துவை போல், என் வாழ்வில் கிறிஸ்துவை போல், என் நடவடிக்கையில் கிறிஸ்துவை போல, எல்லாவற்றிலும் நானோ குறைய வேண்டும், நீரோ என்னில் வளர வேண்டும். அந்த ஆட்டிடியூட் இருந்தால் என் ட்ரெஸ்ஸிங் சரியாகும், நான் சர்ச்சில் போய் நிற்கிற விதம் மாறும், பேசுகிற விதம் மாறும், என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் மாறும், மற்றவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதம் மாறும், எல்லாமே ஐ வில் பிகம் மோர் கிரைஸ்ட் லைக். கிரைஸ்ட் லைக்கிங் போது பிதாவுக்கு முன்பதாக வந்து நிற்க கிறிஸ்து நடுங்கினார். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் பிதாவுக்கு முன்னால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி மிகுந்த சத்தத்தோடும் பலத்த கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். அப்படின்னா பிதாவுக்கு முன்னால இயேசு பயபக்தியோடு நின்னாரா இல்லையா?
இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போய் நிற்கிறது பாதி வேஷம் போட்டு ட்ரெஸ் பாதி காமிக்க வேண்டியதெல்லாம் காமிச்சிட்டு நிற்கிறேன்னு அங்கே எங்கே பயபக்தி இருக்குங்க? ஏசு கிறிஸ்துவின் ஜெபம் கூட பிதாவாகிய தேவன் பயபக்தி நிமித்தம் தான் பிதாவே கேட்டார்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்னால காம்ப்ரமைஸ் இல்லை. அது சொந்த குமாரனா இருந்தாலும் சரி. அதுதான் எபிரேயர் 5:7. ஏசு கிறிஸ்துவுக்கே பிதா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னா அப்போ நான் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதுக்கு தானே எபிரேயர் 5 அந்த 7வது வசனம் நம்ம வேதாமத்தில் நமக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. we have to learn from that இல்லையா? இன்னைக்கு அதை சொல்கிறதுக்கு சபையில் டைம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அது அடுத்த வசனம் 8வது வசனம். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், நீ பாடு அனுபவி. பிரதர், இன்னைக்கு ஒரு யூத் ப்ரோக்ராமில் போய் நின்று இட்ஸ் சஃபரிங் இஸ் ஓகே மேன், நீங்கள்லாம் பாடு அனுபவிங்க, அதுதான் கிறிஸ்துவன் பாதனை. யாராச்சும் வருவாங்களா கிறிஸ்துவ ஆராதிக்க? டோன்ட் வரி, உனக்கு எந்த கவலையும் வராது. இயேசு ஆராதி, உன் லைஃப் பிளெஸிங் ஆகும், உனக்கு அது கிடைக்கும், உனக்கு பணம் வரும், உனக்கு ஸ்டேட்டஸ் வரும்னு சொன்னால் எல்லாம் ஓடி வருவாங்க. ஸோ சபையில் ஆள் காமிக்கிறதுக்கு திஸ் இஸ் அ மார்க்கெட்டிங் கிமிக் டு மேக் பீப்புள் கம் டு சர்ச். ஜீசஸ் ஹஸ் நோ பிரசன்ஸ். இயேசுக்கு அங்கே இடம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையின் ஸ்டேட்டஸ்க்கு தான் அங்கே இடம். இதுதான் அந்தி கிறிஸ்து சபையில் வந்து உட்காருவான்னு சொன்னதுக்கு தெளிவான அடையாளம். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து சபைக்குள் வந்து அமருவான். அமர்ந்தாச்சு. அதனால தான் நம்ம ஆராதனை இந்த கோலத்தில் போயிட்டு இருக்கு. பயமா இருக்கு பிரதர். ரொம்ப கடைசியாக இந்த ஹோலினஸை பேசுகிறப்போ அந்த ஒரு விஷயத்தோட இந்த ஹோலினஸ்லேருந்து அடுத்ததுக்கு போகிறோம். சரி, எனக்கு அந்த காலத்தில் இந்த காதல் திருமணம் செய்கிறது தொண்டு தொட்டு பல வருடங்களாக வந்துகிட்டு இருக்கு. இருதயத்துக்கு பிடிச்சவங்கள விரும்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு அந்த காலத்தில் ஒரு பார்க்கு, பீச்சு, ஆமாம், அப்புறம் ஒன்றும் இல்லை மெரினா பீச் சீப்பு, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போவாங்க வருவாங்க. இல்லை அப்படி இல்லைனாலும் அந்த காலத்தில் பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் போட்டின்லாம் லெட்டரில் பேசிக்கிட்ட காலங்கள் போய் நான் கண்கூட பார்த்தது. ஓகே, சபைகளுக்குள்ள ஒரு பிள்ளைகள் வருது, இன்னொரு இடத்துலேருந்து ஒரு பிள்ளை வரான், பையன் வரான், 2 பேரும் ஒரே சீட்டில் அமர்றாங்க, பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. நான் அந்த சபையில் இருக்கேன். அப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப கொஞ்சம் நல்லா டங்ஸில் வர்ஷிப் பண்ணி அப்படியே கொஞ்சம் இது பண்ணுவேன், தாடியடிலாம் வச்சுருந்தேன். பீப்புள் தாட் மீ தட் இவன் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தே ட்ரை டு எலிமினேட் மீ ஃப்ரம் த சர்ச். பட் தேங்க் காட் நானே வெளியே வந்துட்டேன். அப்போ இந்த பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடுச்சு. ஓகே, அவள் ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. அந்த பையனும் அப்பா அம்மா. அப்பான்னா அப்பாக்குரிய ஸ்தானத்தை நான் காட்டணும் இல்லையா? ஸோ நான் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன், எல்லாம் பண்ணுவேன், அவங்கள இது பண்ணுவேன். ரொம்ப அப்பா தான் கூப்பிடுவாங்க. ஓகே. அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு அந்த பையன் வந்தான். அந்த பையன் வந்தப்போ நான் கேட்டேன், என்னப்பா அந்த பொண்ணும் வரலையா அப்படின்னு. பொண்ணு யார், சொந்தக்கார பிள்ளையா அப்படின்னு. இல்லை அவங்க அப்பா வேற, நாங்கள் வேற அப்படின்னா. அப்போது நான் கூட்டின்னு கொஞ்ச நேரத்தில் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போது அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாப்பா, என்கேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கலை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ we're பிளானிங் ஃபார் அ மேரேஜ். சொல்லலாம் எப்படி ப்ரப்போசல் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. அப்போது அந்த பொண்ணு அப்பாவை ஏமாற்றிட்டு வீட்டுக்கு வருது, நீ உங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டு வீட்டுக்கு வரீங்க. இங்கே சபை போதகருக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் சொந்தம் இல்லைன்னு. அப்போ சபை போதகர் அதுக்கு உத்தரவாதம் பண்ணுறாரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்புக்கு. ஒரு தகப்பனா நீ அப்பான்னு கூப்பிட்டு எதுக்குன்னு கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது, நான் அதை அங்கீகரிக்க முடியாது. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த பொண்ணு கூட நீ பேசுறதா இருந்தால் அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு அப்புறம் அந்த பொண்ணு கூட பேசு. அவ்வளோதான். They started discarding me for no reason. Absolutely. I am so happy that I have given that word to them. So this is happening in the churches today, and people are so convenient in the church rather than outside. And police adu idunu varudhu ipalla. So churches it's like a humble free space and moreover it is a spiritual atmosphere so that people can able to hide themselves. It is so unfortunate. Brother, அதுதான் வசனம் தெளிவா சொல்லுது பிரதர். கடைசி காலத்தில் கேட்டின் குமாரன் எங்க ஆராதனை நடக்கணும் அங்கதான் அமர்ந்திருப்பான். சபைக்குள்ள தான் அசிங்கம் நடக்கணும், நடந்தே ஆகணும். அது வெளிப்படுத்தின விசேஷத்தின் தெளிவு. கேட்டின் குமாரன் சபைக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து அனாவசியங்கள் சபைக்குள்ள எங்க தேவனுக்கு ஆராதனை செலுத்தப்பட வேண்டிய இடத்தில் அசுத்தங்கள் நிறைவேற வேண்டும், அது நிறைவேற வேண்டும் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தின் தெளிவு. ஆகையால் சபைகள் அது நடந்தே ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல, நிறைய சர்ச்சில் இப்போ மாடர்ன் மெகா சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஸ்மோக் மிஷின், ஸ்டேஜில் எல்இடி ஸ்க்ரீன், ஸ்டேஜில் லைட்டிங், டெக்கரேஷன்ஸ், இதுதான் மெயின் ஃபோக்கஸே. தேவ பிரசன்னம் அல்ல.
பேக்ரவுண்டில் அந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ நல்ல கிராஃபிக்ஸ் ஓட்ட முடியும், எப்படி அந்த ஸ்மோக் மிஷின்ஸும் லைட்டினுடைய எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி ஒரு இமோஷனல் ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், எப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு 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 டெம்போக்குள்ள ஆளுங்களை கொண்டு வந்து ஒரு எக்ஸ்டசி லெவலுக்கு கொண்டு வர முடியும். தட் இஸ் த ஃபோக்கஸ், விச் மீன்ஸ் காட் இஸ் லூசிங் ஹிஸ் பிளேஸ் இன் த சர்ச். தேவனுக்கு அங்கே ஸ்தானம் இல்லை. இன்றைக்கி ஏஐ போன்ற கான்செப்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ் போன்ற கான்செப்ட்ஸ் டேக் ஓவர் பண்ணும்போது அந்த டெக்னாலஜிக்கு மனுஷன் அடிமை ஆவான். அதுதான் தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுங்க? மிருகத்திற்கு தங்கள் வல்லமையும் தங்களுடைய அதிகாரத்தையும் கொடுப்பார்கள் ஜனங்கள். அந்த மிருகத்தின் முத்திரையை தங்கள் நெற்றிகளிலோ கைகளிலோ பெறாமல் ஒருவனும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த மிருகத்தின் முத்திரை பெற்றவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த தெளிவாக 13ஆவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது இருக்குது. அது மாத்திரமல்ல, வெளிப்பாடு 19ஆவது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மெல்லிய வெண்மையான மெல்லிய வஸ்திரம் தரிக்கும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அவள் என்றால் சபை, சபைக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் எனப்படுவது பரிசுத்தவான்களின் நீதியே. தட் மீன்ஸ் முதலாவது உனக்குள் பரிசுத்தம் இருக்கணும், ரெண்டாவது உனக்குள் நீதி இருக்கணும். அதை தொடர்ந்து அடுத்த வசனம் வெளிப்பாடு 19:9 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். தட் மீன்ஸ் அந்த மெல்லிய வஸ்திரம் என்மேல் இல்லாமல் நான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு நான் பிரவேசிக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்பானியுடைய மகனுடைய கல்யாணம் நடந்தது, பெரிய மீடியாலெல்லாம் இருந்தது இல்லையா? அதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீம் வச்சு ஒரு ட்ரெஸ் கோடு. ஓகே, ஸோ விசேஷித்தவர்களை இன்வைட் பண்ணாங்க, அந்த ட்ரெஸ் கோடில் ட்ரெஸ் பண்ணி போனாங்க, அந்த வெட்டிங் நடந்தது. அது அந்த கல்யாணத்தினுடைய அலங்காரம். அது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம், அதாவது தேவாதி தேவன் தன்னுடைய சபை எனும் மணவாட்டியோட தேவனுடைய திருமணம் நடக்கிற நாள், அதாவது அவருடைய 2ஆம் வருகை நியாய தீர்ப்பின் நாள். பரிசுத்தவான்கள் வானத்தில் அவரோடு கூட எடுக்கப்படுவார்கள், மற்றவர்கள் நித்திய நரகத்திற்கு நேராக அனுப்பப்படுவார்கள். இது ரெண்டையுமே வெளிப்படுத்தின விசேஷம் விளக்கும் போது அங்கே 19ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம் தான், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவதி யார் தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்தில் நீதியோடு வாழ்கிறவர்கள். பரிசுத்தத்தில் வாழ்கிறவனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும், நல் மனசாட்சி இருக்கும், அவனுடைய விசுவாசத்தில் மாசற்றவனாய் அவன் இருப்பான். இது இல்லாமல் அசுத்தத்தோடும், அதாவது வெளிப்பாடு 21:27 21:27 இப்படி சொல்லுகிறது, தீங்குள்ளம் தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை செய்கிறதுமாயவர்கள் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயருள்ளவன் மாத்திரம் அதில் பிரவேசிப்பேன். அப்படின்னா இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என் சபையில் நடக்கிற காரியங்களில் தீட்டானது உண்டா, அருவருப்பானது உண்டா, பொய்யானது உண்டா? நீங்கள் சொன்னீங்களே 2 இண்டிவிஜுவல் வராங்க, அவங்க அப்பா அம்மா யாரோ அவங்கள ஏமாற்றிட்டு வந்து சர்ச்சில் உட்காருங்க, அப்படின்னா தீங்கானதை நீ சபையில் நடக்க நீ அனுமதிக்கிறாய். நம்பர் 1, அது கர்த்தருக்கு அருவருப்பானது. 3வது, இந்த 2 பேரும் வீட்டில் பொய் சொல்லிட்டு தான் சர்ச்சுக்கு வர்றாங்க, ரைட்? இதுக்கு வர்றாங்கன்னு வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. ஸோ தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யானது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காதுன்னு வெளிப்பாடு 21:27 இருக்குன்னா, இதை அறியாமல் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய விடுறாங்கன்னா, அதை அறியாமல் ஒரு குழந்தை வந்து அங்கே உட்காருதுன்னா, உனக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுங்கிற விருப்பம் இல்லை, அது உனக்கு தெரியவும் தெரியாது. நீ எப்படியாச்சும் இந்த உலக பிரகாரமாய் வாழும்படி சத்ருவானவன் உன்னை ஆட்சி செய்கிறான். அதற்காக அந்த தேவாலயம் என்ற சபையின் இடத்தை கூட சாத்தான் பயன்படுத்துகிறான். தட் மீன்ஸ் தேவ பிரசனம் சபையை விட்டு எடுக்கப்பட்டாச்சு, அங்கே தேவ பிரசனம் இல்லை. இதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம். சபை போதகர்கள் இதை குறிச்சின கண்டிப்பு அந்த அந்த காலத்தில் நான் சில சபைகள்லாம் பார்த்துருக்கேன். லேட்டாக வந்தால் முழங்கால் போட சொல்லுவாங்க பாஸ்டர், அந்த மாதிரி பெந்தகோஸ்தேல ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும். இல்லை இப்போது எங்கே எப்படி உட்காந்துருக்கீங்க, ஒரு இது நீ யார் என்ன ஏது அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்தால் ஆஸ் ஃபார் ஒரு கேதரிங் அவரை பொறுத்த இன்னைக்கு சுச்சுவேஷன் என்னென்ன பிரதர், சபைக்கு நம்ம அவங்கள திட்டினா நீ அவங்க வராமல் போயிடுவாங்களோ, எனக்கு இருக்கிற ஆள் கூட இல்லாமல் போயிருமோ, ஐ நீட் பீப்புள் இன் மை சர்ச். அந்த ஒரு ஆட்டிடியூட்னால காம்ப்ரமைசிங் ஆன் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஆர் வேல்யூஸ் தட் கிரைஸ்ட் வாண்ட்ஸ் அஸ் டு ஹேவ். போதகருக்கு நியாய தீர்ப்பு இல்லையோ பாஸ்டர்ஸ்க்கெல்லாம்? போதகருக்கா? யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 1. அது என்ன சொல்ல தெரியும்? அதிக ஆக்கினை அடைவோம், உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. எதனால? அதிக ஆக்கினை அடையும். அப்படின்னா இன்னைக்கு பாட்காஸ்ட் பண்ற நீங்களும் நானும் பரலோகத்தில் நியாய தீர்ப்பினாலும் நம்மளை பிடிச்சி நிற்க வைப்பார். 4 கேள்வி எக்ஸ்ட்ரா உனக்கு. ஷாஜி ஏப்ராஹிம், நீ இவ்வளோ பேசுனியே, உன் வாழ்க்கையை முதல்ல நான் 10 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்கணும் உனக்கு. அதாவது நம்ம பிரசங்கம் கேட்குற நம்ம செய்தி கேட்குற ஒரு விசுவாசி கூட உள்ளே போயிடலாம் பரலோகத்திற்கு. நம்மளை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டார் உள்ள. நீ வசனம் பிரசங்கம் பண்ண இல்லையா, நீ வசன பிரகாரம் நீ வாழ்ந்தியா, அதிக ஆக்கினை அடைவோம் என்பதை அறிந்து மிகுந்த ஜாக்கிரதையாக உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாகன்னு தான் சொல்லுதே தவிர போதகர் ஆயிருன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஓசியா 4:9. ஆமாம், ஆசாரியனுக்கு எப்படியோ ஜனங்களுக்கு அப்படியே. அப்படி
அதே மாதிரி ஏசாயாவின் புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கர்த்தரை பின்பற்றுகிற அவருடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறவனுக்கு அவனுடைய அந்த இருதயத்தின் மேல் கர்த்தர் அந்த கட்டளைகளை எழுதி வைப்பார். ஆமாம், அதாவது அவன் தேவனுக்கென்று சொல்லி தன்னை தாமே ஒதுக்கி உலகத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி வாழ்கிறவனாக ஒரு போதகன் இருப்பான். பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்படி என்றால் ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், ஒரு பிஷப்னா அவங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங்கும் சம்பந்தமே இருக்காது. தட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அவங்க ஜனங்களை சாட்சியாக வாழ்ந்து காண்பிச்சு ஜனங்களுக்கு கர்த்தருக்காக வாழ வேண்டிய வழி இதுங்க. பவுல் என்னங்க சொன்னார்? இமிட்டேட் மீனர், என்னை கண்டு கற்றுக்கொள்ளுங்கள்னு பவுல் சொன்னார். அதை சொல்லக்கூடியவர்கள் தாங்க போதகர். இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கிறேன்னா, நல்ல வேலை நான் இல்லை, அப்படி இருக்கிறேன்னா என்னுடைய ஜனங்களுக்கு நான் ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். என்னை பார்த்து என்னை காப்பி அடிச்சேன்னா நீ கிறிஸ்துக்காக வாழ்கிறவங்கிற கேரண்டி நான் கொடுக்கணும். ஜஸ்ட் காப்பி மீ. பவுல் அதானே சொன்னார், ஜஸ்ட் காப்பி மீ. அந்த டெஸ்டிமனி என்கிட்ட இல்லாமல் நான் ஒரு போதகருங்கிற முறையில் இல்லைங்க. எனக்கு வேணும் டெசிக்னேஷன் இருக்கலாங்க, என்ன வேணுமே இருக்கலாம். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ப்ரொஃபஸர் சாஜி ஏப்ராம், டாக்டர் சாஜி ஏப்ராம், ரெவரன் சாஜி ஏப்ராம், இதெல்லாம் அர்த்தமே கிடையாது. மை ரியல் ரெவரன்ஸ் ஃபார் காட் இஸ் வாட் மேட்டர்ஸ். டெசிக்னேஷன் வச்சுட்டு திட்ஸ் அ மேன் மேட் திங், அதில் அர்த்தமே இல்லை. இப்போ இந்த கடைசி நாட்களை குறித்து நம்ம மத்தேயு 24, ஆமாம், மார்க் 13, லூக்கா 21, இந்த 3 இடங்கள்லையும் ரொம்ப அதிதீவிரமாக கடைசி காலங்களை குறித்து இந்த காஸ்பிள்ஸில் சினாப்டிக் காஸ்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது எனக்கு என்னென்ன பிரதர், இப்போ இதை படிக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களை குறித்த செய்திகளையும் குறிக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையாயிருங்கள், முடிவு உடனே வராது, இது முடிவு கால வேதனையின் ஆரம்பம். இட் இஸ் த பிகினிங் ஆஃப் பர்த் பேங்க்ஸ்னு இருக்குது 6வது வசனத்தில். அதாவது பிரதர், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது, அதுக்கப்புறம் இஸ்ரேல் இந்த வார் இப்போ வந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரம்ப் ட்ரேட் இம்பேக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு கமர்ஷியல் கான்ஃப்ளிக்ட் வந்தது யூரோப்பியன் யூனியனுக்கும் யூஎஸ்ஏக்கும். அப்புறம் வேர்ல்டு ட்ரேடு பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி இப்போ இந்த மிசைல்ஸ் துபாயிலையும் குவைட்டில் எல்லாம் போட்டதுனால அங்கே இருக்கிற இப்போ துபாயில் இருக்கிற பிஸ்னஸஸ் எல்லாம் அவுட் ஆச்சு. இதெல்லாம் வேதாகமத்தின் தெளிவு. மத்தேயு 24 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனால் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அங்கே ஒரு வார்த்தை தமிழில், அந்த வேர்டு இஸ் சோ பியூட்டிஃபுல். கலங்காதபடி எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டிய, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டிய. இதை கண்டுட்டு நீ போய் இதை பார்த்துட்டு இதை பற்றி பேசிட்டு நடக்க வேண்டியவன் அல்ல. நீ எச்சரிக்கையாயிரு. ஏன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்கிற காலம் வந்தாச்சு. நீ எச்சரிக்கை, உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள். உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாத, வாழக்கூடாத சூழ்நிலை சபைக்குள் வருகிறது, எச்சரிக்கையாக இரு. That is what the Lord Jesus said in verse 24, Matthew 24:6. எச்சரிக்கை, கலங்காதபடி எச்சரிக்கை இருங்கள். தட் மீன்ஸ் இன்னைக்கு ஒருவேளை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே எல்லா சபைகள்லையும் என்ன ப்ரேயர் பாஸ்டர், ஆண்டவரே அந்த யுத்தத்தை நிறுத்துங்க, அநேகர் பாதிக்கப்படுறாங்க அந்த யுத்தத்தை. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அந்த யுத்தத்தை பற்றி நீ கலங்கப்படாது. கலங்காமல் இருக்கணும்னு நீ அதுக்கான டைமை வேஸ்ட் பண்ணாது. அந்த யுத்தம் நடந்தே ஆகணும். அது நீ நினச்சாலும் நிற்காது, நீ ஜெபிச்சாலும் நிற்காது, அது நடந்தே ஆகணும். அது தேவ சித்தம். ஸோ இட் ஹேஸ் டு ஹேப்பன். சர்ச்சுடைய பர்சிக்யூஷன் இட் ஹேஸ் டு ஹேப்பன். சபை உபத்திரவிக்கப்படும், உபத்திரவிக்கப்பட்டே ஆக வேண்டும். சபை உடைக்கப்படும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஒடுக்கப்படுவார்கள், நெருக்கப்படுவார்கள், அநேக இரத்த சாட்சியாக மறிப்பார்கள். இது நடந்தே ஆகணும். இது வெளிப்படுத்தின விசேஷம் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையில் இது கடைசி காலத்தின் சம்பவங்கள். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி நமக்கு இல்லை. ஆனால் நம்ம தேவ பிரசனத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரை எச்சரிக்கை கிருபை தாங்க, இதனால் பாதிக்கப்படாமல் இன்னும் உம்மோடு கிட்டி சேர எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தாங்க. கிவ் அஸ் த காஷன். அந்த பயம், அந்த உடம்பு சிலிர்க்கிறதுங்கிற அந்த நடுக்கத்தை தாங்க, அந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு ஏக்கம் தாங்க. ஆண்டவரே இன்னும் உம்மோடு நடக்க இந்த கடைசி காலத்தில் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கப்பா, நான் தவறி விடக்கூடாது, நானும் போய் இந்த உலக வழியில் விழுந்துடக்கூடாது, தயவுசெய்து உமக்காய் வாழ ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்தை, அந்த விண்ணப்பத்தை தான் எச்சரிக்கையாக இருங்கள்னு இயேசு சொன்னார். மத்தேயு 24, 21 அதை பார்க்குறப்ப இன்னும் எனக்கு ரொம்ப நடுக்கம் வர்றதுக்கு காரணம், இந்த உலகம் உண்டானது முதல் சம்பவத்தியாரும் சம்பவிக்க போகாத இன்னுமே அவ்வளவு கடுமையான உபத்திரம் உண்டாகும்னா இது எப்போ பிரதர்? இது அது தெளிவாக இருக்கு. தானியேல் புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ரெண்டுலேயும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 7 வருஷம் உபத்திரவ காலம். அது தானியேல் புஸ்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. தானியேல் 7, 8, 9 படிச்சிங்கன்னா அங்கே அது தெரியும்.
7 வருஷத்தில் உபதிரவ காலத்தில் அதை 2 பாகமாக பிரிச்சிருக்கு தானியேல் புஸ்தகத்தில். முதல் 3.5 வருஷம் உபதிரவ காலம், அடுத்த 3.5 வருஷ காலம் மகா உபதிரவ காலம். ஓகே, இந்த உபதிரவ காலம்னு சொல்கிறது சபையில் ஆராதிக்க விட மாட்டாங்க, சபையை உடைப்பாங்க, பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, பைபிள் எடுத்துகிட்டு போக விட நம்ம இருக்கிறது. இப்போ நம்ம அதை ஆரம்பிச்சாச்சு. அதான் அடையாளங்கள். யுத்தத்தையும் இதையும் பார்க்கும் பொழுது இது முடிவு கால வேதனையின் ஆரம்பம். ஆனால் நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கை. ஸோ வேதனையின் ஆரம்பத்தின் அடையாளங்கள் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அது இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஆஸ் ஆன் டேட் இப்போ நம்ம பேசும்போது அது இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, பூகம்பங்களை பார்ப்பீர்கள். இப்போ நிறைய எர்த்குவேக் எங்கே பார்த்தாலும் பூகம்பத்தை. இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் பார்த்த பூகம்பம், அதுவும் இயேசு சொன்னார். அப்புறம் வியாதிகள், கொள்ளை நோய்கள் பரவும் என்று சொன்னார்கள், அதுவும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. திருப்பி கோவிட் அங்கே வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு, வேறு வைரஸஸ் பார்க்குற நிறைய செய்திகள் வருது. பஞ்சங்கள் வரும். இன்றைக்கி பஞ்சங்கள் வரும்னு நம்ம அதை நேராக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வேலை வாய்ப்பு எங்கே பாஸ்டர்? ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எங்கே? ஒரு காலேஜில் படிச்சுட்டு வர குழந்தைக்கு இன்றைக்கி வேலை கிடைக்குதா? டவுன் சைசிங் தான் நடக்குது. அதுக்கு பேர் தான் பஞ்சம்னு சொல்லி மற்ற 24 ஒரு கம்பெனியில் ப்ரொமோஷன் இல்லை, டாப் டயரில் இருக்கிற சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பிங்க் ஸ்லிப் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நீ வரவே வேண்டாம், நீ போய்க்கோ. ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, ப்ரொமோஷன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஐடி கம்பெனிஸில் கூட சாத்துறாங்க. நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ் டவுன். 800 people sent home. இப்போ ரீசெண்ட்லி கூட கொச்சின்லேயும் கோயம்புத்தூர்லாம் கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. தேர் unable to survive. துபாயில் எத்தனை பிஸ்னஸஸ் க்ளோஸ் டவுன்? ஏன்னா சிட்டி பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, HSBC பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் த பாம்பிங் இன்சிடென்ட். பஞ்சங்கள் வரும், நெருக்கடி வரும், கேஷ் ஃப்ளோ, எக்கனாமிக் ஸ்லோ டவுன். நான் உலகமெங்கும் பல தேசங்களுடைய காரியங்களை பார்க்கறனால எனக்கு தெரியும் நிறைய கிரைசிஸ் இன் பிஸ்னஸ். இன்றைக்கி ஃபண்ட் ஃப்ளோ இல்லவே இல்லை, கேஷ் ஃப்ளோ இல்லவே இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி. அது இதை கேட்குற எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஒரு பட்ஜெட்டில் நிற்கிறது கஷ்டப்படுறாங்க. தட் இஸ் த ரியாலிட்டி. அதுதான் இயேசு கிறிஸ்து மத்திய 24 சொன்னார். பஞ்சங்கள் வரும், யுத்தங்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், முடிவு உடனே வராது. தட் மீன்ஸ் இட் இஸ் அ வார்னிங். இன்றைக்கி நீ பார்க்குற வார், இன்றைக்கி நீ பார்க்குற பஞ்சம், இன்றைக்கி நீ பார்க்குற கொள்ளை நோய், இன்றைக்கி நீ பார்க்குற பூமி அதிர்ச்சி உனக்கு ஒரு வார்னிங். எச்சரிக்கையாக இரு, ஆரம்பிச்சுக்கோ. இதில் நீ சான்ஸை விட்டுட்டானா நீ நித்திய நரகத்திற்கு போகிறாய். சபைக்கு சொல்கிறார். அந்த சபைன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் we have to be careful. அந்த எச்சரிக்கை தான் இயேசு அழைக்கிறார். இயேசு நம்மளை பார்த்து அழைக்கிறார். பி கேர்ஃபுல். நீ பரிசுத்தத்தை நாடு, நீ நீதியை நாடு, நீ பயபக்தியோடு நீ வாழ். உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டதன் கிருபையின் நாட்கள் முடிய போகுது. அதுதான் கடைசி நாட்கள் முடிய போகுது. அதான் அந்த முதல் 3.5 வருஷம் பெர்சிக்யூஷன் பாஸ்டர். அடுத்த 3.5 வருஷம் அதிக உபதிரவத்தின் காலம், மகா உபதிரவத்தின் காலம். இந்த மத்தேயு 24-21 சொல்ல வருது மகா உபதிரவ காலம். அங்கே என்ன ஆகுனா, சபைக்குள்ளே இயேசு ஆராதிக்க கூடாது. அங்கே அந்தி கிறிஸ்து நிற்பான் சபையில். உன்னுடைய ஆராதனையில் சும்மா பேர், சடங்கு, ப்ராஸ்பரிட்டி, கிரேஸ். இப்போ நீங்கள் கேட்டிங்களா கொஞ்சம் கேள்விகள், ஹைப்பர் கிரேஸ், இதெல்லாம் சபைக்குள்ளே வரும். அப்படின்னால் இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் சபைக்குள் இருக்க மாட்டார்கள். கூடுமானால் விசுவாசிகளை கூட வஞ்சிக்கும்படி. இப்போ மத்தேயு 24 எனக்கு ஒரு ஆச்சரியமாக ஒரு படிக்கிறப்போ ஆவியானவர் எனக்கு கூப்பிட்டார். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள கிறிஸ்துகளும், அதாவது ஃபால்ஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கு, பன்மையில். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கள்ள கிறிஸ்துகள் வேறு, ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:18 இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி, அந்த அந்தி கிறிஸ்துக்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அப்போ கள்ள கிறிஸ்து அந்தி கிறிஸ்து வேறையா இல்லை ரெண்டும் ஒரே தானா? இல்லை அந்தி கிறிஸ்துக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, அது 2 இண்டிவிஜுவலாக சொல்லுங்க. பிரதர், சி, அந்தி கிறிஸ்துங்கிறது இஸ் அ பொலிட்டிக்கல் பவர். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஹெட். அந்தி கிறிஸ்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல். அதனால தான் அதுக்கு மிருகம் என்று பெயர். ஓகே, அந்த மிருகத்தின் வல்லமை அதுதான் அந்தி கிறிஸ்து. த பீஸ்ட்னு இங்கிலீஷில் இருக்குது, மிருகம்னு தமிழில் இருக்குது. அதாவது அந்த மிருகத்தினுடைய தோற்றம் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது. அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருந்தது, 10 கொம்புகள் இருந்தது. அந்த 7 தலைகளாவன 7 ராஜாக்களாம். ஓகே, அப்படின்னால் 7 தேசங்களினுடைய தலைவர்கள் சேர்ந்து வருகிற அசோசியேஷன் தான் இந்த பீஸ்ட்னு சொல்லக்கூடிய கடைசி கால அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இன்றைக்கி ஒருவேளை இந்த 7ங்கிற நம்பரில் உங்களுக்கு ஒரு பெல் அடிக்கலாம். G7 ஒரு அசோசியேஷன் பார்க்குறீங்க. ரீசெண்ட்லி கூட நியூஸில் எல்லாரும் பார்த்தோம். நம்ம இந்தியா தேசம் கூட அதில் பங்கெடுத்தது. அந்த G7ங்கிற அசோசியேஷன் இது உருவாக, நீங்கள் வெளிப்பாடு 17 படித்தீங்கன்னா 5 ராஜாக்கள் இருந்தார்கள். ஒருவன் விழுந்து போனான், இன்னொருவன் இன்னும் வர இருக்கிறான், 8வது ஒருவன் உருவாவான், அவன் இந்த 7லிருந்து வருகிறவன்.
வெளிப்பாடு 17 10வது வசனம் 11வது வசனம். நான் எவ்வளோ மனப்பாடமாக சொல்லணும், இதை நான் படிச்சுட்டே இருக்கிறேன். ஐம் அப்சர்விங் த பொலிட்டிக்கல் சிஸ்டம். அதனால் ஸோ வெளிப்பாடு 17 10 11 படிச்சிங்கன்னா 8வது ஒருவன் உருவான். அந்த 8வது யாருன்னா இந்த 7 பேர் சேர்ந்த அசோசியேஷன் தான் 8வது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன் சொல்கிறீங்கன்னா தட் இஸ் அன் அசோசியேஷன், அது ஒரு நாடு அல்ல. அந்த யூரோப்பியன் யூனியன் கீழே வேறு நாடுகள் இருப்பாங்க, ஜெர்மனி, இட்டலி, போலந்து, சுவிட்சர்லாந்து. அது மாதிரி 7 தலைகளுடையது மிருகம், 10 கொம்புகள். இந்த 10 கொம்புகளும் வெளிப்பாடு 17லேயே விளக்கம் பண்ணியிருக்கு. இந்த 10 கொம்புகள் என்பது 10 ராஜாக்கள். அவர்களுக்கு ராஜ்யம் இல்லை. ராஜ்யம் இல்லாமல் நீ எப்படி ராஜாவாக இருக்க முடியும்? அவர்களுக்கு 1 மணி நேரம் ஆளுகை செய்யும்படி மிருகமானது அதிகாரம் கொடுத்தது. தட் மீன்ஸ் அந்தி கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது. இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி ஜெப வேலையில் உட்கார்ந்து ஜெபிச்சு கர்த்தரிடமிருந்து நான் விளக்கம் கேட்டு பெற்றுக்கொண்டது. இந்த 10 ராஜ்யம் இல்லாத ராஜாக்கள் யார் தெரியுங்களா? 10 மத தலைவர்கள். தேர் த ரிலீஜியஸ் ஹெட்ஸ். அவனுக்கு ராஜ்யம் இல்லை. ஹீ இஸ் அ குளோபல் ஃபெனாமினன். ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து, ஒரு ஜூடாயிசம், ஒரு ஜெயினிசம், இப்படி த வேர்ல்ட் ஸ்டாப். நீங்கள் கூகுள் பண்ணுங்கள் 10 லீடிங் ரிலீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இன்றைக்கி கிடைக்கும் 7 குரூப்ஸ் ஆஃப் நேஷன்ஸ், G7 லிஸ்ட் கிடைக்கும். இது ரெண்டுமே வெளிப்பாடு 17 இருக்குது. ஸோ இந்த 10 தலைகள் 7 கொம்புகள் ஆல்ரெடி விசிபிள், ஆல்ரெடி அவைலபிள். ஸோ மிருகத்தினுடைய ஃபார்மேஷன் இஸ் ரெடி. அதுக்கப்புறம் இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனதாய் தங்களுடைய வல்லமையும் தங்களுடைய சப்போர்ட்டையும் அந்த மிருகத்திற்கு கொடுப்பார்கள்னு வெளிப்பாடு 17 இருக்குது. தட் மீன்ஸ் எவ்ரிபடி வில் சப்போர்ட் ஆன்டி கிரைஸ்ட். எல்லாரும் சொல்லுவாங்க அந்த தெய்வம் ஒன்று தான், நம்ம வேறு வேறு பேரில் நம்ம கூப்பிடுறோம். நீ ஹிந்து ஒரு பேரில் கூப்பிடுற, நீ முஸ்லீம் ஒரு பேரில் சொல்கிற, கிறிஸ்தவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அந்த தெய்வம்லாம் ஒன்று ஒரே சக்தி தான் சொல்லி சகோதரத்துவத்தோட கூட ஒரு மனதாய் வருவார்கள், ஒரே மனதாய் இருப்பார்கள், அந்த வல்லமை அந்த மிருகத்திற்கு கொடுப்பார்கள். தட் மீன்ஸ் இட் இஸ் யூனிட்டி ஆஃப் பிரதர்ஹுட். அப்போ அந்தி கிறிஸ்துகள் கரெக்டா? அந்தி கிறிஸ்து கரெக்ட்? அந்தி கிறிஸ்துக்கள், அதாவது அந்த ஆன்டி கிரைஸ்டனுடைய பாலிசிஸ் ஃபாலோ பண்ற லீடர்ஸ் வந்து கிறிஸ்துக்கள். ஓகே. ஆனா மெயின் ஹெட் இஸ் அந்தி கிறிஸ்துன்னு சொல்ற அந்த பீஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மெயின். லூசிஃபர்? It is not Lucifer, no. Okay. It is a satanic force allowed by God. தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு தீய சக்தி. தேவனால் அனுமதிக்க அந்தி கிறிஸ்து வர வேண்டும் என்பது தேவ சித்தம். அது மாத்திரம் இல்லை பாஸ்டர், இன்னொரு காரியம் எனக்கு ஒருவேளை பைபிள் சரியாக படிக்காதவங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன். சபை உபத்திரவிக்கப்பட வேண்டும், விசுவாசிகள் தோற்று போக வேண்டும் என்பதும் தேவ சித்தம். விசுவாசிகளை மேற்கொள்ள அந்தி கிறிஸ்துக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயம் தெளிவாக இருக்கு. விசுவாசத்தில் உள்ளவர்களை அவன் மேற்கொள்வான். இட் இஸ் த பிளான். அதுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷமே நம்ம பைபிள். அதனால தான் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் இது தேவனுடைய லவ் லெட்டர். என் மகனே, என் மகளே, இப்படியெல்லாம் நடக்க போகுது, நீ அதை உணர்ந்து வாழ்ந்துக்கோ, எச்சரிக்கை இருக்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம அதை வச்சுட்டு இது படித்தாலும் புரியாது, போர் அடிக்குது, இது என்னன்னே புரியலன்னு சொல்லி சத்ருவானும் உன்னை அதை படிக்க விடாம உன்னை தடுத்துட்டு நிறுத்துற. நீயும் படிக்காம உட்காந்துட்டு இருக்கிற. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். வெளிப்படுத்தின விசேஷம் தான் இன்னைக்கு உன் கையில் இருக்கிற பொக்கிஷமே, த ட்ரெஷர். இப்போது பிரதர், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, தேவனால் அனுமதிக்கப்பட்ட இந்த அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வெளிப்படுத்தின விசேஷம் 9:20, வெளிப்படுத்தின விசேஷம் 16:9, வெளிப்படுத்தின விசேஷம் 16:11, ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 16:21. இதில் எல்லாத்துலேயுமே அவர்கள் இவ்வளவு வேதனைகளை பட்டும் பருக்களோடும் காரியங்களோடும் தேவனை தூஷித்தார்களே ஒழிய மனம் திரும்பவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கே. எப்படி இப்படி ஒரு கூட்டம் வருமாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16 அந்த கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு உபத்திரவப்பட்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இது எப்படி? இது பயமா இருக்கு பிரதர். அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த வசனத்தின் தெளிவு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதர், இன்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும்ல. சபை கண்டிப்பாக, அதாவது அந்த 7 வருஷ காலத்துக்குள்ள அந்த 3.5 வருஷம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த முதல் 3.5 வருஷத்துக்குள்ள மகா உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் உத்தமமாய் நீதியாய் நிற்கிற சபை மக்களை அவர் எடுப்பார். மகா உபத்திரவத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டார். அதுதான் ராப்சர். அது எப்போன்னு மட்டும் யாருக்கும் தெரியாது. இந்த 3.5 வருஷத்துக்குள்ள அது ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கலாம், செகண்ட் இயரில் இருக்கலாம், தேர்ட் இயரில் இருக்கலாம், 3.5 இருக்கலாம். அது எப்போன்னு வெளிப்படுத்தப்படவில்லை. பிரதர், இப்போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் தேவனோடு சேர்த்து கொள்ள போகிற அந்த நாட்களை குறித்து
ஒரு வார்த்தையினாலோ எங்கள் மூலியமாவது செய்தியினாலோ ஒரு தூதனாலோ வந்தால் நீங்கள் கலங்கப்படாதிருங்கள். அதாவது கேட்டின் மகன் புறப்பட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராதுங்கிறாரு. கரெக்ட். பாவ மனுஷன் வெளிப்படாமல் கிறிஸ்துவனுடைய வருகை இருக்காது. அதாவது சபை அலங்கோலப்பட்டு அசுத்தமாக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி சபை மேல் கொள்ளாமல் இயேசுவின் வருகை இருக்காது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த கிறிஸ்து தேவனால் அனுமதிக்கப்பட்டது, அது நடந்தே ஆகணும். சபை கொலைக்கப்பட வேண்டும், கொலைக்கப்படும். ஜெபிக்கிறது கூட வாய்ப்பு இருக்காது, பைபிள் தூக்கிட்டு நடக்கிறது கூட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒடுக்கப்படுவோம். அது நிச்சயம், அது நடந்தே ஆகணும். அந்த டைமில் தான் ரேப்சர். அந்த டைமில் தான் ரேப்சர் பாஸ். முடியாது, என்னால் வாங்க விற்க முடியாது, அந்த அந்த கிறிஸ்துவின் முதிரை இல்லாமல் என்னால் செய்ய முடியும். எப்படி ஒரு குழந்தைக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது. அன்றைக்கி கரன்சி கிடையாது, டிஜிட்டல் தான் எல்லாமே. இன்றைக்கே கூகுள் பே, அந்த பே, இந்த பேன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபோனில் யூஸ் பண்ணி பழகிட்டோம். நீ அந்த கிறிஸ்துவின் முதிரை இல்லாமல் நீ டிரான்சாக்ஷன் நடத்த முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம், அப்புறம் வெளிப்பாடு 13 லாஸ்ட் வர்ஸ். அது சொல்லுகிறது, அந்த வாங்கவோ விற்கவோ முடியாது. அதில் பெரியவன் சிறியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒரே போல் அந்த கிறிஸ்துவின் முதிரை தங்களுடைய நெற்றிகளிலோ தங்களுடைய கைகளிலோ பெறாமல் நீ வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த ஸ்டேஜ் வரும்போது விசுவாசி என்ன பண்ணுவான்? அவன் குழந்தை பட்னி கடந்து அழுகும்போது ஒரு பிரெட்டு கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா, நான் இயேசுவின் மேலே வச்சிருக்கிற விசுவாச நம்பிக்கையில் நான் நிற்பேனா, இல்லை விட்டுட்டு போய் அந்த முதிரை கொடுப்பா எப்படியாச்சும் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு நான் சொல்வேன்னா? இங்கே தான் நம்ம ஏமாற்ற போகிறோம். மெதுவாக நம்ம ஏமாற்ற போகிறது எங்கன்னா பிரதர், முதல்ல ஆரம்பித்தது உனக்கு பேன் கார்டு வேணும், ரெண்டாவது ஆரம்பித்தது உனக்கு ஆதார் கார்டு வேணும், அதுக்கப்புறம் பேனும் ஆதாரும் நீ சேர்க்கணும், மூணாவது உன்னுடைய பேங்க்கில் கேவைசி நீ பண்ணணும். கேவைசி இதெல்லாம் டிஜிட்டல்னு வந்துகிட்டே இருக்குது. இனி கொஞ்ச நாள் போக போக இப்போவே வந்துருச்சு. நீங்கள் யாரும் இப்போ கார்டு யூஸ் பண்ண வேண்டாம், கார்டும் ஃபோனில் வச்சு டேப் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ டேப்பும் பண்ண வேண்டாம், உன்னுடைய கார்டு வந்து இ கார்டாக உன்னுடைய ஃபோனில் இருந்தால் போதும். இனி இப்போ வந்துட்டுருக்கு உன்னுடைய ரெட்டினா ஸ்கேன் பண்ணி அது நிமித்தமாக உன்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வைக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டுருக்கு இப்போ சிப்பு எம்பெட் பண்ணுறாங்க. நீ எங்கே போனாலும் கடையில் போனாலும் உன்னுடைய சிப் ஸ்கேன் ஆகும், உன்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டு டெபிட் ஆகிடும். நீ கார்டெல்லாம் தூக்கிட்டு நடக்க வேண்டாம், ஃபோனும் தூக்கிட்டு நடக்க வேண்டாம். பிரதர், டெக்னாலஜி இஸ் ஆல்ரெடி க்ரோயிங். இந்த சிப் எம்பெட்டிங் ஆல்ரெடி ட்ரையல்ஸ் நடந்துட்டுருக்கு. ஆனால் வெளிப்பாடு 13 அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு we are reaching towards that. அப்படி என்றால் சபையானது கமர்ஷியலைஸ் ஆக்கப்படும், சபையானது டெக்னாலஜிக்கு அடிமையாகும். சபை என்பது இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் அந்த ஒரு ஃபீலிங்காக போவாங்க. அதாவது பாட்டு கேட்க நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, வர்ஷிப்னு சொன்னால் அது என்னமோ ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது, அதுக்காக போவாங்க. அதை ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்னு அழைப்பாங்க. ஆனால் அது தேவ பிரசன்னம் அல்ல. தேவனை போல அது காட்சி அளிக்கும், தேவனை போல அது பேசும். வசனங்கள் தான் பேசும், வேத வசனம் தான் பேசும். அங்கே பிரசங்கம் பண்ணப்படுகிறதெல்லாம் இயேசுவை பற்றி தான். ஆனால் அங்கே இயேசுவும் கிடையாது, இயேசுவின் பிரசனமும் கிடையாது. இட் இஸ் ஏமாத்து வேலை. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இன்றைக்கி அதற்கு சபைகள் தெரியாமல் அடிமை ஆகிக்கொண்டு இருக்கிறோம். அங்கே தான் எச்சரிக்கையாக இருங்கள்னு இயேசு சொன்னார். கடைசி காலத்தில் விசுவாசிகள் நிலைன்னு இருக்கிறது பெரிய கஷ்டம். அதனால தான் மத்திய 24 ஒரு வசனம் படிச்சிருப்பீங்களே, கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவன் பாக்கியவான். அப்படி ஒரு வார்த்தையை இயேசு சொன்னார். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவன் பாக்கியவான், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன். ஏன் அதுக்கு அர்த்தம்? இயேசு சொன்ன வார்த்தை அது. அதுக்கு அர்த்தம் என்ன? முடிவு பறைய நிலை நிற்கிறது பெரிய கஷ்டம். அதனால தான் இயேசுவே சொன்னார், அந்த காலத்தில் பிரசவ வேதனையில் இருக்கிறவர்களோ அது வின்டர் காலத்திலேயோ வராமல் இருக்கும்படி ஜெபியுங்கள். அது மகா உபத்திரவத்தின் காலம். உலக தோற்றம் முதல் இன்று வரைக்கும் கண்டுட்டு இல்லாத மகா கஷ்டம் அது. அது என்னைக்கு வருமோ தெரியல. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் என்னது? அதுக்கு அர்த்தம் பிரதர், அதாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பமானது எங்கே கிடைக்குதோ அங்கே ஜனங்கள் சேருவார்கள். அதாவது பிணம் எங்கன்னா கழுகுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பமான பொருள் என்ன? பிணம். அதனுடைய நீங்களும் நானும் சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி கழுகுக்கு ஒரு பிணம் இல்லையா? அவனுடைய ஃபீஸ்ட் அது. ஒரு பாடி, ஒரு ஃப்ளெஷ்ஷு கிடைச்சா கழுகு சேரும். தட் மீன்ஸ் உனக்கு விருப்பமானது எங்கே கிடைக்குதோ அங்கே கழுகுகள் சேரும். அதாவது விருப்பமான மெசேஜ் இல்லைன்னா பிரசங்கம் எங்கே கிடைக்குதோ அங்கே ஜனங்கள் சேருவார்கள். ஓகே, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உருவகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஃபிகரேட்டிவ் ஸ்பீச், பாசிட்டிவ் அண்ட் எஸ். அதாவது நீ இப்போ போய் நீங்கள் ஒரு சபையில் என்னென்ன பரிசுத்தத்தை பற்றி, பயபக்தியை பற்றி, ஜப வாழ்க்கையை பற்றி பிரசங்கம் பண்ணுங்க, அடுத்த வாரம் அந்த சபை காலி ஆகிடும், யாரும் வரமாட்டாங்க. இதெல்லாம் என்ன பேசுகிறாங்க, பெரிய ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் வாழ முடியுமா, இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பாதி பேர் கிளம்பிடுவாங்க அங்கேருந்து. ஆனால் எங்கே நீ ஹைப்பர் கிரேஸ், நீ எப்படி வேணுமோ வாழ்ந்துக்கோ, உனக்கு எல்லாம் கிடைக்கும், உனக்கு எல்லாம் நன்மையாக முடியும், ஆல் இட் வில் பி அ பிளெஸிங் ஃபார்ன்னு சொல்லி பாருங்கள், ஜனங்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. தட் இஸ் அ நைஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்ப்பா, வாங்க. அங்கே போனாலே நமக்கு அப்படியே ஸ்பிரிட் எல்லாம் மேலே வரும், உன் கவலையெல்லாம் மறந்துடுவேன். கம் லெட் அஸ் கேதர் தென் சொல்லி. ஐ ஹேட் தட் மோட்டிவேஷனல்ங்கிற வார்த்தை. அப்சல்யூட்லி. அதனால தான் ஷிவ் கேர் அபோ கூட நான் வாங்கலை. யூ கேன் வின் சொல்லிட்டு எழுதாரு.
I love to but my Holy Spirit rejecting that word. Why you want that? You are reading more than the best Bible I have given you. Brother, your motivator is the Holy Spirit. Nothing. There's no greater motivator. I mean, personally, I can tell you. நிறைய பேர் when I speak in colleges, they'll say he's a motivational speaker. I say there's nothing I can motivate. I mean, I can only the Holy Spirit is the motivator, not me. They doesn't know that. Yeah, they don't know that. See, our inspiration comes from the Holy Spirit. ஆமா, உன் வேதனையின் மத்தியில் கர்த்தரை துதிக்கக்கூடிய மோட்டிவேஷன் எங்க இருந்து வரும்? பரிசுத்த ஆவி தான் தர முடியும். ஹியூமன் இமோஷன்ல இருந்து அது வராது. நிறைய சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏதோ ஒரு இதாக பார்க்குறாங்களே ஒழிய இஸ் த பர்சன் அண்ட் ஹீஸ் த காட்ங்கிற ரெவலேஷன் நிறைய சபைகளுக்கு இல்லை. போதவர்களுக்கு இதை குறிச்சின வெளிப்பாடு இல்லை. திரித்துவத்தை குறித்த ஞானமும் இல்லை. சரி, உனக்குள் இருக்கிற ஆவியானவரை அமிழ்த்து போடாதுன்னு இருக்கு. 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். அவித்து போடாது. Quenching the Holy Spirit. Quenching the Holy Spirit. Brother, it says, see, 1 தெசலோனியர் 5, 16, 17, 18. 16 சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. 17 சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. 18 சொல்லுகிறது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இதுவே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்த தெய்வ சித்தம். 19 சொல்லுகிறது ஆவியானவரை அமிழ்த்து போடாமல் இருங்கள். அப்படின்னால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க தெரியலனா நீ ஆவியை அமிழ்த்து போடுகிறவன். நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணாதவன்னா நீ ஆவியை அமிழ்த்து போடுகிறவன். நீ எல்லா சூழ்நிலை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண தெரியலன்னா நீ ஆவியை அமிழ்த்து போடுகிறவன். அதனால தான் பவுல் சிறைச்சாலையில் உட்காந்து ஆராதிச்சான். அவனுக்கு கெட்டது தான் நடந்தது. He worshipped, he rejoiced, he prayed. அவன் சந்தோஷமாக இருந்தான், அவன் ஜெபிச்சான், அவன் நன்றி சொன்னான். அந்த சூழ்நிலையில் அது ஆவியை உற்சாகப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரை அவரோடு கூட நிற்கிற வாழ்க்கை. அது வேதனையை கண்டு தயங்குற வாழ்க்கை அல்ல. அது துக்கத்தை கண்டு மாறுகிறதல்ல, நிந்தையை கண்டு ஓடி விடுகிறதல்ல. அதனால தான் அந்த மலையாளம் பாட்டு மீண்டும் வருது. துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாவென்ற கையில் தந்தான். சந்தோஷத்தோட ஒரு துக்கத்தை சந்தோஷத்தோட வாங்கணும்னா அது ஒரு மனுஷன் அல்ல. தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். I was chanting for some time. அந்த பாட்டு துக்கத்தின்டே பானபாத்திரம் கர்த்தாவின் நீ கையில் தர. நான் பண்ண முடியாது மலையாளம். அது நீங்க தான் பண்ண. அது உங்களுடைய ஸ்லாங்ல அது பார்வையோட அந்த துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாவின் கையில் தந்தால் that is அந்த துக்கம் தர்றதே தேவன். யோபு தன் மனைவியை பார்த்து சொல்ற, யோபு 2:10, தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ? இவைகள் ஒன்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு 2:10. அப்படின்னா தெய்வம் துக்கம் தருவாரா? கண்டிப்பாக துக்கம் தருவார். யாருக்கு தருவார்? அவர் நம்புகிறவனுக்கு அவர் தருவார். மோசேக்கு துக்கம் கொடுத்தார், தானியேலுக்கு துக்கம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு துக்கத்தை கொடுத்தார், தாவீதுக்கு துக்கத்தை கொடுத்தார். அவர் யாரை நம்புகிறாரோ அவனை துக்கத்தின் பாதையில் அவர் நடத்துவார். அதுதான் நம்மளுடைய தேவன். அவர் ஏன் அப்படி நடத்துகிறாருன்னா உன்னை உடைக்கவோ உன்னை முடிக்கவோ அல்ல, உன்னை சுத்திகரித்து நல்ல பொன்னாய் உன்னை. அதுக்கும் ஒரு மலையாள பாட்டின் வரிகள் இருக்கு. நின்னை நசிப்பிக்குவானோ நின்னை முடிக்குவானோ அல்ல ஈ வேதனா, நின்னை பணிதெடுத்து நல்ல பொன்னாக்குவான் அல்லையோ ஈ சோதனா. ஆமென். உன்னை முடிச்சு விடுறதுக்கோ உன்னை காலி பண்றதுக்கோ அல்ல கர்த்தர் அனுமதிக்கிற வேதனை. உன்னை உருவாக்கி நல்ல தங்கமாக வெளிப்படுத்த வைப்பதற்கு தானே இந்த சோதனை. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். அப்படின்னா ஜீவ கிரீடம் வேணும்னா சோதனையின் பாதை இல்லாமல் ஜீவ கிரீடம் இல்லை. யாக்கோபு 1 அதிகாரம் 12ஆம் வசனம். Brother, this is the reality of Christian life, brother. Grace அல்ல, ஹைப்பர் கிரேஸ் அல்ல. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் ஓகேங்கிறது இஸ் நாட் a Christian living, it is anti-Christ. அதுதான் இயேசுக்கு எதிரானது தான் ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்து சொல்றார் சோதனை சகி, ஆன்டி கிரைஸ்ட் சொல்ற சோதனை இல்லப்பா ஜாலியா இரு கிருபை. யூ see now Christ and anti Christ வித்தியாசம் இப்ப தெரியுதுங்களா? நல்லா புரியுது. கிரேஸ் கிறிஸ்து, ஹைப்பர் கிரேஸ் இஸ் ஆன்டி கிரைஸ்ட். Praise God. You see how evident it is? இப்போ 2 தீமோத்தி 3:16 நினைக்கிறேன். வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. God breathed word. God breathed. God has all breathed. Scripture all inspiration like 2 Timothy 1:20லையும் 1:20-22லையும் சொல்றாரு. பீட்டர் சொல்றாரு. அதாவது நான் இப்போ என்ன நினைக்கிறேன், இப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம டோட்டல் சரண்டர் பண்ணாமல், அதனால தான் 1 தெசலோனிக்கர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5ஆம் அதிகாரம் கரெக்டாக ஆர்டராக கொடுத்துருக்காரு பாருங்க. ஆவி அவித்து போடாதிருங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு 21, 22 வசனங்கள் தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற அனைத்தையும் விட்டு விடுங்கள்.
ப்ரைஸ் காட், எவ்வளோ கிளியர் பிரதர். இப்போ பொல்லாங்கை தோணலையே உங்களுக்கு? நீ எப்படி வேணுமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு பாஸ்டர்னு வைங்களேன், நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க சாஜி ஏப்ரம் நீ வரி பண்ணாதப்போ எல்லாம் இயேசு ரோமர் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வச்சிருவாங்க. there is no condemnation for people who are in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு இனி என்னது அந்த நியாய தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1. அதை வச்சுட்டு உனக்கு நீ நியாய தீர்ப்பில்லை, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ, கிரைஸ்ட் ஹஸ் டேக்கன் கேர் ஆஃப் இட் ஆன் த கிராஸ். அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதை விட்டுட்டு வார்த்தையை வளைத்தொடிப்பாங்க. அதனால தான் பவுலும் சொன்னார், ஐ மீன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொன்னார், இந்த வசனங்களோடு ஒரு வள்ளி புள்ளி சேர்க்கிறவனுக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளோடு கூட சேர்ந்த தண்டனை கொடுக்கப்படும். இதிலிருந்து ஒரு வள்ளி புள்ளி எடுக்கிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் எடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு விளையாடாதுன்றார். வள்ளி புள்ளின்னா என்ன சார்? Even a full stop in the book of Revelation cannot be altered by me. This is Malayalam, is it? This is வள்ளியோ புள்ளியோங்கிறது மலையாளம். Wow. அதாவது ஒரு கோமா ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட ஒரு ரெவலேஷன்ல நம்ம மாற்றி பேசக்கூடாது. அந்த வெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்தில் இயேசுவே சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து எதையுமே நீ மாற்றக்கூடாது. This is 100% certified by God. அதை தான் நம்ம படிக்காம உட்காரோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் 30 சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தையோடு, அவர் வார்த்தையோடு ஒரு வார்த்தையை கூட்டாது. எக்ஸாக்ட்லி. அது மாத்திரம் இல்லை பிரதர், வெளிப்பாடு முதல் அதிகாரம் ரெவலேஷன் ஆரம்பிக்கும் போது 7வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார், எல்லா கண்களும் அவரை காணும், அவரை குத்தினவன் கூட அவரை பார்ப்பார், உலகத்தின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை கண்டு புலம்பும். சரிங்களா? அப்படின்னா அவரை சிலுவையில் அறைந்தவன் கூட மரித்ததிலிருந்து எழுந்து அவனை கண்டே ஆக வேண்டும். Yes, there is a resurrection of the dead. Everybody, நீ நல்லவனா வாழ்ந்து, அதுதான் அந்த குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். குத்தினவர் காண்பார்கள், சிலுவையில் அவரை அடித்தவர்கள், அவர்களை சிலுவையில் அறையும்படி கட்டளையிட்டவர்கள் எல்லாம் அவருக்கு முன்னால் நின்று தான் ஆகணும். அவர் முன்னால் நிற்காத மனுஷ ஜென்மம் இல்லை. என் தாத்தாவும் என் தாத்தாவுக்கு தாத்தாவும் மை கிரேட் 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 கிராண்ட் ஃபாதர் எல்லாம் உயிர்த்த. வசனம் சொல்லுகிறது, பூமி தன் மரித்தவர்களை வெளியே கொண்டு வந்தது, சமுத்திரம் தமக்குள் மரித்தவர்களை வெளியே கொண்டு வந்தது. இவர்கள் எல்லாம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்பார்கள். இதற்கு தெளிவு எங்கே இருக்குன்னா 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். அதாவது அவர் எக்கால சத்தத்தோடும் பிரதான தூத சத்தத்தோடும் பிதாவின் மகிமையோடும் மேகங்களில் வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், அதற்கு பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வானத்தில் அவரோடு கூட எடுக்கப்பட்டு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க. அப்படின்னா நான் உங்களை எப்படி உற்சாகப்படுத்தணும்? நம்ம கிறிஸ்துவோடு கூட எடுக்கப்படுவோம் பிரதர், பரிசுத்தமாய் வாழுங்க பிரதர். இந்த 1 தெசலோனிக்கர் 4:17 தான் எடுக்கப்படுவோம். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ராப்சர், yes, that is a rapture. That is not the rapture. That is the second coming of Christ. இயேசுவின் இரண்டாம் வருகை அது. Okay. It's the second coming. Rapture is before the second coming. Okay. சபை மகா உபத்திரவ காலத்தில் சபை எடுக்கப்படும். அதற்கு அப்புறம் தான் அவருடைய வருகை உண்டாகும். Okay. Yeah. So கேட்டன் குமாரன் சபையில் நிற்கும்போது தான் மகா உபத்திரவம் வரும். அந்த கேட்டன் குமாரன் வராமல் அந்த நாள் வராது. அப்போ 1 தீமோத்தி 4:17 ராப்சர் கிடையாது. ராப்சர் கிடையாது. That is not rapture. That is the second coming of Christ, the judgment day. Okay. அப்ப paraphrase பைபிள்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ். It is not correct. That is the judgment, exactly the judgment day. ஆகையால் தான் உயிரோடு இருக்கிற நாமும் எடுக்கப்படுவோம். ஆனால் நமக்கு முன்னால 16வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். ராப்சர்னா மரித்தவர்கள் எடுக்கப்பட மாட்டாருங்க, உயிரோடு இருக்கிறவங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் நாட் த ராப்சர். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அங்கே தெளிவாக இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்து நீங்கள் 20வது அதிகாரத்தில் படிக்கும்போது மற்றவர்கள் 1000 வருஷ காலம் ஆட்சி வரைக்கும் உயிர் தெழ மாட்டார்கள். அவங்க unbelievers who doesn't accept the will not get up. அதாவது வெளிப்பாடு 20வது அதிகாரம் 5வது வசனம், சாப்டர் 20 verse 5 மிக தெளிவாக சொல்லியிருக்கு, இதுவே இவர்களுக்கு முதலாவது உயிர்த்தெழுதல். தட் மீன்ஸ் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க மரித்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல். அதில் முதல் பேரானவர் கிறிஸ்து, அவர் தான் முதல் உயிர்த்தெழுந்தது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எல்லாம் உயிர்த்தெழுவார்கள், மரித்தவர்கள். இது முதல் உயிர்த்தெழுதல். அதுக்கப்புறம் நீங்கள் வெளிப்பாடு 20ல் 6, 7, 8, 9, 10 வரைக்கும் படிச்சிங்கன்னா 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு இந்த உயிர்த்தெழாத பாபத்தில் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களும் உயிர்த்தெழுந்து நித்திய தண்டனைக்குள், அதாவது கள்ள தீர்க்கதரிசியோட பிசாசோடு கூட நித்திய அக்கினியான அந்த கந்தகமும் அக்னியும் நிறைந்த கடலுக்குள் வீசப்படுவார்கள். அங்கே என்றென்றைக்கும் வாதிக்கப்படுவார்கள் நித்தியமாய். இது இவர்களுக்கு 2ஆம் மரணம். 2ஆம் மரணத்திற்கு தேவனுடைய குமாரர்கள் மேல் ஆளுகை இல்லை. தட் மீன்ஸ் கிறிஸ்துவை விசுவசித்து பரிசுத்தத்தில் வாழ்கிற ஒருவனுக்கு 2ஆம் மரணம் இல்லை. கிறிஸ்துவை விசுவசித்து வாழ்கிறவனுக்கு முதல் உயிர்த்தெழுதல் உண்டு, 2ஆம் மரணம் இல்லை. இது வெளிப்பாடு 20வது அதிகாரத்தின் அப்சல்யூட்லி கிளியர். அதை படித்தா போதும்.
இப்போ முதல் உயிர்த்தெழுதல் ஆரம்பித்து அவங்க வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறாங்க. அப்போ முதல் தடவை அவங்க உயிர் மறிக்கிறப்போ அந்த ஆத்மா வந்து ஹேடிஸ் தான் போகும். It will go into the place called paradise. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கல்லனை பார்த்து சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். பரதீசா இஸ் நாட் ஹெவன். பரதீசா இஸ் a storage place for the souls. கர்த்தர் ஆத்துமாக்களை வைத்து, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது கிளாரிட்டி இருக்குது பிரதர். அங்கே கிறிஸ்துவுக்காக சிறைச்சேதம் செய்யப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் அந்த ஆல்டருக்கு கீழே இருந்து தேவனை பார்த்து சத்தம் போட்டு, எங்களை எப்போ இங்கிருந்து விடுவிப்பீங்க? அப்போ அவர் சொல்கிறார், உங்களுடைய எண்ணிக்கை நிறைவேறும்படி சற்று காலம் காத்திருங்கள். அந்த காத்திருக்கிற இடம் பாரடைஸ். இன்னும் பரலோகத்திற்கு நீ போல, நீ கிறிஸ்துவுக்காக யுவர் மாட்டியர், நீ சிறைச்சேதம் செய்யப்பட்டவன், நீ உன்னுடைய உயிர் போனது கிறிஸ்துவுக்காக, நீ நல்லவன் தான், நீ பரலோகத்துக்கு வர வேண்டியவன் தான், நீ கிறிஸ்துவன் சாட்சி தான். ஆனால் இன்னும் நீ பரலோகத்தில் என்டர் ஆகலை. யூ ஆர் இன் பாரடைஸ். கர்த்தர் அங்கே ஒரு ஸ்டோரேஜ், உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாள் காத்திரு. அந்த வசனத்தில் இன்னொரு தெளிவு இருக்குது பிரதர். உன்னுடைய எண்ணிக்கை இன்னும் நிறைவேறல, இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். அப்படின்னா இப்படி சாகிறதுக்குன்னே கர்த்தர் அழைச்ச சிலர் இருக்கிறாங்க. தட் இஸ் த காலிங். இப்போ நாளைக்கு என்ன கிறிஸ்துக்காக மறிக்கணும்னு என்ன சஜி ஏப்ராம்னு லிஸ்ட்டில் வச்சுருந்தானே, நான் அப்படி தான் என்ன ஒருத்தன் கொள்ளுவேன், நான் செத்தே ஆகும். தேர் இஸ் நோ சாய்ஸ். ஆக இயேசுவே என்ன விடுவீங்கன்னு ஜெபிச்சோன்னு அர்த்தம் இல்லை. அக்செப்ட் த வில் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் கூட எடுக்கப்பட்டு பரலோகம்னு ஒன்று இருக்குது, பாரடைஸ். பவுல் சொல்கிறாரு, நான் சரீரத்தோடு கூடயோ இல்லையா என்று தெரியல, பரதேசுக்கு நான் எடுக்கப்பட்டேன். ஸோ பவுல் பரதேசு பார்த்து இருக்கிறார். அந்த கல்லனை பரதேசுக்கு தான் கொண்டு போனார். தட் இஸ் வேர் த சோல்ஸ் ஆர். இப்போது நமக்கு முன்னால் நம்ம குடும்பத்தில் கிறிஸ்துக்குள் வாழ்ந்து மரித்த விசுவாசிகள், உண்மையான பரிசுத்தவான்கள், மரித்தவர்களுடைய ஆத்மாக்கள் இப்போவும் பரதீசில் தான் இருக்குது. அது பரலோகத்தில் அல்ல. அப்போ அவரோடு கிறிஸ்துவோடு கூட தான் நம்ம இருக்கோம். கிறிஸ்துவோடு கூட, என்னோடு கூட பரதீசில் இருக்கீர்கள். எஸ், அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்குது. ஆனால் அவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் எல்லாரும் உயிர் தெழுவார்கள், மரித்தவர்கள் உயிர். அப்போ தான் நம்ம உண்மையான பரலோகம் என்னன்னு பார்க்க போகிறோம் பிரதர். அதனால தான் தேவனை யாரும் தரிசித்ததில்லை. அது பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, அவரை யாரும் தரிசித்ததில்லை, இனிமேலும் தரிசிக்கவும் முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்தை முகமுகமாய் பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் டு see the face of He is so powerful, He is so mighty. ஒரு மனுஷன் அதை பார்த்த பின்பு உயிரோடு இருக்க முடியாது. This human body cannot take the presence of God. ஆகையால அவர் முன்னில் நிற்கும், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்த என் உடம்பு சிலிர்க்கும். It's a fear factor to stand before God. இயேசுவேன்னு சொல்லி வந்து even to pray brother. நமக்கெல்லாம் ப்ரேயர்னு என்னமோ சடங்கா போச்சு. உண்மையான ப்ரேயர் என்னது? நடுங்கும் பிரதர் அவர் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறதுனா. நான் யாருக்கு முன்னால் நான் நிற்கிறேன்? Do I know which God I am serving? அவருடைய கிரேட்னஸ் என்ன? இந்த பூமி ஒரு தூசி, வானமும் பூமி ஒழிந்து போகும். அந்த அதிகாரம் உள்ளவருக்கு முன்னால் வந்து நான் பெரிய ஸ்டைலில் பாதி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஆலயத்தில் வந்து அவர் ஆராதிக்க போகிறேன்னா, what kind of a shameful thing am I doing? Do I realize? இதுதான் இன்றைக்கி எச்சரிக்கை, கடைசி காலத்தின் எச்சரிக்கை. நம்ம எல்லாம் ரொம்ப பயபக்தியோடு கர்த்தரோடு ஜெபிச்சு, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, விழுந்து போகாமல் இருக்க கிருபை தாங்கப்பா, இந்த விசுவாசத்தை வாழ்க்கையை விட்டு நான் தவறிடக்கூடாது ஆண்டவரே, அது உங்களுடைய அந்த தயவை தாங்க. அதுதான் பாஸ்டர் கிருபை, வேற ஒன்றும் கிருபை கிடையாது. ஆமென். கடைசியாக இப்போது எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தமிழ் சபையில் நீங்கள் பிரசங்கம் பண்ணதை கேட்டு அப்படியே நான் மூர்ச்சை ஆகிட்டேன்னு சொல்லலாம். அதை தான் நான் போடுவேன் இதில் கூட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில். அதாவது, திருடனை போல வழுகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாக்கியவான். அது என்ன? வெளிப்பாடு 16:15, 16:15. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல் விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். Behold, I come like a thief. Blessed is the one who stays awake and keeps his clothes. அதாவது பாஸ்டர் தமிழில் அந்த வசனம் ரொம்ப அருமை. எனக்கு அது தமிழில் தான் பிடிக்கும் அந்த வார்த்தை. த மீனிங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் 2வது வருகை பற்றி அங்கே பேசுகிறார். வெளிப்பாடு 16:15. தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடக்காதபடிக்கு. தட் மீன்ஸ் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் எப்படி காட்சி அளிக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் முன்னால் படித்தோம், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வஸ்திரம்? மெல்லிய வெண் வஸ்திரம். வெளிப்பாடு 19:8. அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதி. உன்மேல் பரிசுத்தமும் நீதியும் இருந்தால் நீ வஸ்திரம் தரித்தவன். விழித்து கொண்டு அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள். ஹோலினஸ் தான் வஸ்திரம். பாஸ்டர், அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது அந்த ஹோலினஸ்னா அந்த வஸ்திரம் என்னங்கிறதுக்கு பதில் நான் ஜெபத்திலிருந்து தேவ பிரசனத்திலிருந்து கேட்ட, ஆண்டவரே இது எனக்கு புரியல ஆண்டவரே சொல்லித்தாங்கன்னு சொல்லி என்னுடைய ஜெப வேலையில் இருக்கும்போது ஆவியானவர் சொல்லி தந்தது கொலோசியர் 3:12.
கொலோசியர் 3:12 அது என்ன சொல்கிறது? ஆகையால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய நீங்கள் உருக்கமான இருதயத்தையும் பொறுமையும் சாந்தத்தையும் தயவையும் தாழ்மையும் தரித்து கொள்ளுங்கள். பாஸ்டர் அந்த வசனம் மட்டும் ஒன்று படிக்க முடியுமா? கண்டிப்பாக. கொலோசியர் 3:12. கண்டிப்பாக. ஏன்னா இதைத்தான் தரித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். அந்த வெளிப்பாடு 16-15க்கு பதிலே கொலோசியர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம், சாப்டர் 3 verse 12 12. ஏன் நீங்கள் படிக்கும்போது அது அருமையாக இருக்கும், அதனால தான் படிக்கிறீங்களா? கண்டிப்பாக. 3:12 இல்லையா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி. போதும் தரித்து கொண்டு வர முடிஞ்சது. தரிக்கிறத பொருளின் பெயர் என்ன பாஸ்டர்? நம்ம தரிக்கிறதுனா என்ன? அதுதான் வஸ்திரம். ஐ மீன் புட் ஆன் இருக்கு இங்கிலீஷில், புட் ஆன் த கார்மெண்ட்ஸ். அதாவது தரித்துக்கொள். தட் மீன்ஸ் உன்னுடைய ஷர்ட் பேண்ட் தான் நீ தரிக்க முடியும், நீ தண்ணி எடுத்து தரிக்க முடியாது. See, it's a clothing that you wear. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாமல் விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். அந்த வசனம் கொலோசியர் 3:12 எப்படி ஆரம்பிக்குது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் என்று அறிந்து. ஆனால் வெளிப்பாடு 19:8 என்ன சொல்ல? அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியே. அப்படின்னா நீ தரித்து கொள்ள வேண்டியது பரிசுத்தத்தின் வஸ்திரம். அது நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, தாழ்மை, ஐ மீன் உருக்கமான. 19:8 19:8 சொல்லப்பட்டிருக்கு, இந்த வஸ்திரம் இல்லாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு பிரவேசிக்க மாட்டாய். 16-15 சொல்லப்பட்டிருக்கு, நீ இந்த வஸ்திரங்கள் இல்லைன்னா உன்னை நிர்வாணமாய் கண்டு நீ வெட்கப்பட்டு போவாய். அதாவது நீ நித்திய நரகத்திற்கு அனுப்பப்படுவாய், நீ வெட்கப்படுவாய். அதுதான் வெளிப்பாடு 16. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு சபைக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே பன்மையில சொல்ல. ஆமா, பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்ப முதலாவது நீ பரிசுத்தவானா இருக்கணும். ரெண்டாவது உன்னுடைய வாழ்க்கையில நீதி தாங்க உருக்கமான இருதயம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், தாழ்மை. இந்த 5 கேரக்டர்ஸ், அதாவது அந்த 5 கேரக்டர் நீங்கள் அந்த கொலோசியர் 3:12 இருக்கிற அந்த 5 ஹேபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கேரக்டர்ஸ், அதை படிச்சிங்கன்னா உருக்கமான இருதயம் இருந்தால் யார்கிட்டையாச்சும் வெறுப்பு கோபம் வருங்களா? வரவே வராது. நீ உருக்கமான இருதயமுடைய, நம்ம மதர் தெரேசா பற்றி பேசின மாதிரி இருப்பீங்க நீங்கள். அதான் உருக்கமான இருதயம். தரித்து கொண்டு இட் வில் பி யோர் உன் வஸ்திரமே அதுதான். நீ உருக்கமான இருதயம் உடையவன். உன்கிட்ட வெறுப்பு வராது. உன் வாழ்க்கையில் வெறுப்புங்கிறது இல்லை. மற்றவனை குறைவாய் நீ பார்க்க மாட்டேன். நீ உருக்கமான இருதயம் உடையவன். ரெண்டாவது, நீடிய பொறுமை உடையவன். யார் உன்னை என்ன திட்டினாலும் அடித்தாலும் உடைச்சாலும், ஒரு பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டதை போல நீ ஆராதித்துட்டே இருப்பாய். நீ இடைவிடாமல் துதிப்பாய். நீ எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வாய். நீ எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பாய். அதுதான் நீடிய பொறுமை. தாழ்மை. நான் பெரியவங்கிற எண்ணம் உனக்கு. நான் பெரிய பாஸ்டர்ப்பா, நான் பெரிய பிரசங்கியார், நான் வந்து எனக்கு அவங்க அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணும். நான் ஏசி ரூமில் தான் தங்குவேன், இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், நான் அப்படி தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன். இன்னைக்கு ஊழியத்தின சர்க்கிளில் இதை தானே பார்க்குறோம் நம்ம. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஊழியக்காரனா ரோட் சைடில் கூட படுத்துட்டு ஊழியம் செய்ய தயாராக இருக்கணும். ஆர் வி ரெடி டுடே? கிறிஸ்துவன் அது கர்த்தருடைய ஊழியம்னு எனக்கு சௌகரியம் தேவை இல்லை. நிறைய பேர் இப்போ நான் வந்து பிஸின்னு சொல்ல முடியாது பாஸ்டர். ஆண்டவர் ஒரு ஊழியத்தை தந்தார்னா ஐ பெட்டர் த்ரோ மை பிஸி இன் த டஸ்ட்பின் அண்ட் கெட் ரெடி ஃபார் த ஒர்க் ஆஃப் த லார்ட். My comfort is not required for God. அதுதான். அதாவது இதை சொல்லி தான் ஆகணும். இதை மிகப்படுத்தி நான் சொல்லலை, கர்த்தருக்கு முன்னால் அதை சொல்லியே தீர வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதர், ஆனால் நீங்கள் உங்களை அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. உங்களுடைய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இங்கிலீஷுக்கு நான் உங்களை அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஹைதராபாத்லேயோ டெல்லியிலையோ இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்குறப்ப நான் சொன்னேன், பிரதரை வந்து ஃப்ளைட் போட சொல்லுமா, வில் யூஸ் த கிரெடிட் கார்டு அண்ட் வில் பே அண்ட் வில் ஆஸ்க் ஹிம் அப்படின்னு சொல்கிறப்போ, யூ ஹேவ் ஆல் த ரைட் டு சே அண்ட் இட் இஸ் நாட் இது தப்பும் கிடையாது. பட் நாங்கள் கேட்டதுக்கு வெயிட் சிஸ்டர், ஐ வில் கம் பேக் டு யூன்னு சொல்லிட்டு, யூ மேட் அ ப்ரொவிஷன் தட் ஐ கேன் ஏபிள் டு கம் அண்ட் பிக் யூ ஃப்ரம் ஒட்டன்சத்திரம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், அதை நான் பாதி ரூட்டில் எங்கேயோ போயிட்டு வர வழியில் ஒட்டன்சத்திரமில் பிரேக் பண்ணி அங்கேருந்து இட்ஸ் கன்வீனியன்ட் டு கம். அதனால் அப்படி இங்கே சில பேர் இந்த சில பாடல்கள் பாடுகிற புதுசாக வந்திருக்கிறவர்களை எல்லாம் அழைக்கணும் அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் கம்பல்சரி. உங்கள் கூட வர்றவங்களுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் கம்பல்சரி. அதுவும் நல்ல ஹோட்டலில் தங்க வச்சு. வெரி குட். அவங்க ஃப்ளைட்லேயும் ஹோட்டல்லே இருக்க சொல்லிடுங்க. பரலோகத்தில் இடம் இருக்காது. ஐம் சாரி, அதை பிளண்ட்டாக நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய ஊழியம் தாழ்மையான ஊழியம்.
ஆண்டவருடைய ஊழியம் வெறுமையான ஊழியம். பவுல் தேவாலயத்திற்கு போகும்போது எங்கே உட்காந்துருந்தார் தெரியுங்களா? பவுலும் யோவானும் பவுலும் அந்த தேவாலயத்தில் ஒரு சப்பானியான ஒரு மனுஷனை சௌக்கியம் பண்ணி விட்டு தேவாலயத்துக்கு போனாங்க. எங்கே உட்காந்தாங்க? ஜனக்கூட்டம், ஆளுங்க கூட்டத்தில் உட்காந்தாங்க. அப்போ மூப்பர்கள் ஆள் விட்டு கேட்குறாங்க, சகோதரர்களே எங்களுக்கு ஏதாச்சும் போதனை கொடுக்க விரும்புகிறீங்களான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. நீ ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது பெரிய ஊழியக்காரன் காமிச்சிக்காத, கோ சிட் வித் தி ஆர்டினரி பீப்புள் டவுன் ஆன் த ஃப்ளோர். முடிஞ்சால் தரையில் உட்கார், இல்லைன்னு ஒரு பெஞ்சில் உட்கார். நடைய காத்துக்குள். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸ்டேஜ், அங்கே டெக்கரேஷன், அங்கே சேர், அங்கே பொசிஷன், பவர். இது கிறிஸ்துவனுடைய ஆட்டிடியூட் அல்ல. அவர் சொன்னார், நீ ஒரு பந்திக்கு போனால் கூட பின்னால் உட்காருப்பா, பந்தி விசாரிப்புக்காரன் வந்து உன்னை அழைச்சிட்டு முன்னால் கொண்டு போட்டோம், அது உனக்கு மரியாதை. நீயே போய் முன்னால் உட்காந்துடாத. இதுதான் கிறிஸ்து சொல்லி தந்த பாதை. அதை பின்பற்றாமல் நான் பெரியவங்கிற ஈகோவில் ஆட்டிடியூடில் மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. ஐம் சாரி, அதை மினிஸ்ட்ரி நினைக்கிறீங்கன்னா அது தேவனுடைய புஸ்தகத்தில் அந்த கணக்கில் அது வராது. பிரதர், அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்களே, பிகாஸ் வி ஆர் இன்டு மினிஸ்ட்ரி, நாங்கள் எங்களுக்கு இப்படி வந்தால் தான் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. வேலிட் ரீசன். நம்ம எல்லாம் பவுல போன்றவங்களை கண்டு கற்றுக்கொள்ளணும் பிரதர். அவர் சொன்னார், நான் ஒருத்தனுக்கும் பாரமாக இருந்ததில்லை, ஒரு வயசில் சாப்பாடு கூட இலவசமாக உங்ககிட்ட நான் சாப்பிட்டதில்லைன்னு பவுல் சொல்கிறார். அந்த வசனம் எல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள். எனக்கு அதுதான் இப்போ நான் ஆச்சரியப்படுறேன். உங்களுடைய ட்ராவல் ஸ்கெடியூல் ஐட்டனரி எல்லாம் நான் பார்த்ததுனால, தெரிஞ்சதுனால, என் மனைவி மூலிமா எனக்கு தெரியப்படும் சிலதெல்லாம். உங்களோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இவ்வளவு டவுன் ட்ராடனாக இருக்கீங்க உங்கள் இருதயத்தில். உங்களை மேட்டிமையாக்கிக்கிறதுக்கு எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்னால் யுவர் நத்திங்கிறத எப்போவுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த தேவன் தராமல் எந்த ஐஸ்வர்யமும் நம்ம வாழ்க்கையில் இல்லை பிரதர். எனக்கு படிப்பும் அவர் தராமல் இல்லை, நம்ம இப்போ இருக்கிற டெசிக்னேஷனும் அவர் தராமல் இல்லை, அவர் தராமல் இருக்கிற பண வசதியும் இல்லை, பொருளாதார வசதிகள் எல்லாம் அவர் தந்தது. நான் பெற்ற வசதிகள் அவர் ஊழியத்திற்கே தடையாக நிற்குதுன்னா அதற்கு பேர் ஆசீர்வாதம் கிடையாது பிரதர். ஐ ஹாவ் டு சரண்டர். எனக்கு லாபமானது எல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ண வேண்டும் கிறிஸ்துவுக்கென்று. மை டெசிக்னேஷன் டஸ் வென் ஐ எம் எ சர்வெண்ட் ஆஃப் காட், ஐ எம் ஜஸ்ட் அன் ஆர்டினரி பர்சன். அதில் வந்து ஸ்டேட்டஸ் கிடையாது, கம்ஃபர்ட் கிடையாது, ப்ளெஷர் கிடையாது. ஆண்டவருடைய ஊழியம்னா அது கடினமான ஊழியம். பட்டினி கிடக்கணுமா கிடக்கணும், நடக்கணுமா நடக்கணும், வேத்து கொட்டணுமா கொட்டணும். தட் இஸ் மினிஸ்ட்ரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் உங்கள் கூட இருக்கிறேன், இன்றைக்கி இன்னொரு பட்டணத்துக்கு சாயங்காலம் திருப்பி போகிறேன், நாளைக்கு காலையில் 3வது ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறேன், நாளைக்கு காலையில் மேங்களூர் போகிறேன். ஒரு வீட்டில் உட்காரதுக்கு 1 hour டைம் கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் வேணா நம்ம பெரிய பிஸி, ஐயோ ஐ எம் ஸோ பிஸி, ஐ எம் ரன்னிங் ஃபார் த லார்டுன்னு ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜில் பேசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, அமைதியாக இருந்து அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ செய், டோன்ட் கம்ப்ளைண்ட். அந்த கணக்கை அவர் பார்ப்பார், நீ பார்க்காத. நீ அவருக்கு ஊழியக்காரர். எனக்கு வயதும் ஆரோக்கியமும் இருக்கிற வரைக்கும் தான் தேவனுக்கென்று ஓட முடியும். ஆகையால் என்னுடைய ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை, அது ஊழியத்தின் கடமை, கட்டுப்பாடு. அது நான் கர்த்தருக்காக ஓட வேண்டியது என்னுடைய கடமை, என் சௌகரியங்களை நான் பார்க்க முடியாது. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் பிரதர். கிறிஸ்துவனுடைய காலிங் அதுதான். அப்போ எங்கள் பவுலெல்லாம் எவ்வளோ ஓடினாங்க, பேதுருவெல்லாம் எவ்வளோ ஓடினாங்க. ஐ மீன், அந்த மனுஷன் சொல்கிறேன் கடைசியில், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல, எப்படியாவது அந்த ஜீவ கிரீடத்தை நான் அடைய வேண்டும். அவ்வளோ ஓடின மனுஷனை அது எப்படியாவது அவரே அப்படி சொன்னார், அவரே எப்படியாவதுன்னு. அப்போ நம்மெல்லாம் என்ன வார்த்தை சொல்கிறது பாஸ்டர்? அவருக்கு எப்படியாவது ஜீவ கிரீடம், அப்போ எனக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தானே நான் சொல்லணும். அண்ட் ஹவ் மச், எவ்வளோ பிரயாசப்படணும் தெய்வ ராஜ்யத்தில் பிரவேசிக்க. பவுல் சொல்கிறார், எப்படியாவது somehow that I may attain the crown of glory. அதாவது தேவ பிரசன்னத்தில் பிரவேசிப்பது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஈஸி அல்ல பாஸ்டர். அதை திருப்பி அதை இந்த பாட்காஸ்ட்டில் கேட்குற ஒவ்வொருத்தருக்காக நான் சொல்கிறேன். ஏதோ நான் ஜெபித்தேன், பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போனேன், காணிக்க போட்டனால பரலோகம் வராது. ஏதோ அந்நிய பாஷை பேசினேன், நான் ஜெபித்தேன், 4 பேர் சௌக்கியம் பெற்றாங்க, பெரிய வரங்கள் படைத்தவனால பரலோகம் கிடைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீதி, பயபக்தி தவிர வேறு எதுவும் will not make you eligible for the kingdom of God. நீ தேவ பிரசன்னத்தில் எவ்வளோ தூரம் உன்னை வெறுமையாக்குகிறாய், அதுதான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பயபக்தி. அது இல்லாமல் தேவராஜ்யத்தில் நோ சான்ஸ். அதனால தான் பரலோகத்தின் வாசல் இடுக்கமும் நெருக்கமானது, அதில் செல்லுகிறவர்கள் சிலர், அதில் பலர் இருக்க மாட்டாங்க. அதில் உங்களில் அநேகர் ஊழியக்காரர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா நீ அந்த ஆக்கினி பெற்று பரலோகத்தை விட்டு நஷ்டப்பட்டுறாதப்பா. பெரிய பிரசங்கம் எல்லாம் நல்லது, ஆனால் கடைசியில் பரலோகத்தில் இருப்பியா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது பாஸ்? கடினமானது. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் அது இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய இரக்கமும் அவருடைய கிருபையையும் அவருடைய நீடிய பொறுமையின் ஐஸ்வர்யத்தை நீ அலட்சியம் பண்ணுகிறாயா? அதுக்கு அடுத்த வசனம் ரோமர் 2:5 சொல்லுகிறது, உன் மனக்கடினத்தினாலும் குணப்படாத உன் இருதயத்தினாலும் உமக்கென்று கோபாக்கினாலும் நீயே கோபாக்கினை குவித்து வைக்கிறாயே.
அப்படி என்றால் நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய ஹோட்டலில் தான் தங்குவேன், எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தா தான் நான் வருவேன், இப்படி எல்லாம் சொன்னால் என் மேல் நானே கோபாக்கினை குவித்து வைக்கிறேன். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளில் அதை என்னை கேட்பார். அப்பா ஊழியத்திற்கு அழைச்சாங்க இல்லையா, ஒழுங்காக போயிருக்கலாம்ல, உனக்கு அப்போ ஃப்ளைட் வேணும், உனக்கு இது இருந்தால் தான் போகும், உனக்கு கண்டிஷன் போட்டியா? சிலுவையில் உனக்கு என்ன கண்டிஷன்? நான் போட்டேன் ரத்தம் சிந்தும்போது ஏதோ கண்டிஷன் இருந்ததா? இஃப் தட் வாஸ் அன்கண்டிஷனல் லவ், வேர் இஸ் யோர் அன்கண்டிஷனல் லவ் டு சர்வ் த லார்ட்? திருப்பி அந்த கண்டிஷன் இல்லாமல் தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியல, நீ பெரிய ஆள் ஆகிட்டல. Brother, this is where we are failing, brother. Christian life is not on logic, not on thoughts, not on experience. Christian life is led by the Holy Spirit, full stop. Praise God. என்னுடைய நினைப்போ, என்னுடைய கணக்கோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ அல்ல கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் 100% led by the Holy Spirit. Praise be to Jesus. And that is surrender in His presence. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அதுதான் சரண்டர், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபை. இன்றைக்கி உங்ககிட்ட பாட்காஸ்ட்டில் உட்காந்து பேசுகிறது கிருபை பிரதர். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவர் போட்ட கிருபை, அவர் தந்த கிருபை. கேட்டிங்கன்னா அவர் போட்ட பிச்சை தான். அதை தான், அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அவர் போட்ட பிச்சை இல்லைன்னா நம்ம இங்கே உட்காந்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் நமக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. நம்ம ரெண்டு பேருமே வேஸ்ட். absolutely waste without Christ. Without Christ big zero. நெகட்டிவ் வேணா கொடுங்க, ஜீரோக்கு கீழே எவ்வளோ போக முடியும்? -0 வேணா போடலாம். அது கூட கிடையாது. we are not worth it brother. கிருபையில் நிற்கிறோம் நம்ம. we realize that. இப்படி ஒரு தேவ மனுஷன் கர்த்தர் இந்த தேசத்தில் இந்த நாட்களில் கொடுத்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம், நான் என் மனைவியும். அது உங்களுக்கு நாங்கள் இதை விட ஒரு பெரிய இது செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்ய சம்பந்தரும் ஆண்டவர் உங்களை கர்த்தர் உங்களை பறதுக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. நீங்கள் உங்கள் காணிக்கையை கூட நீங்கள் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. அது நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆஃபரிங் கொடுத்தா கூட அது இன்னொருத்தவங்களுக்கு போகும். உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போயிடுவேன், ஒரு கேன்சர் பேஷண்ட் கொடுத்துருவேன்னு நீங்கள் வாங்குறதும் கிடையாது. எனக்கு சில விஷயங்கள் நான் சொல்கிறது எப்படின்னா, இட் வில் பி ஐ ஓப்பனர் டு த பீப்புள் ஹூ ஆர் அவங்களுடைய பண ஆசை என்கிற அக்கிரமத்து நிமித்தம்ங்கிறார் ஆண்டவர். 57:13 ஏசாயால. அது மட்டும்தான் ஆண்டவருக்கு பிடிக்கல. உனக்கு நான் கொடுக்குறேன் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. ஆண்டவர் தரும்போது அமுக்கி குலுக்கி காணிக்கை கூட நீங்க வாங்காம, எல்லாரையும் நான் அப்படி சொல்ல வரல, அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்து தான் உங்களை அழைச்சிருக்காரு. பிரதர், அந்த கர்த்தர் பார்க்கறது இன்டென்ஷன் பிரதர், நம்ம இருதயத்தின் எண்ணம். அதாவது காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறேன்னா இல்லை, ஊழியம் செய்கிறேன் அதனால் வர்ற காணிக்கை கர்த்தர் கொடுத்தா போதும், அவர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஊழியத்தை செய்கிறேன். அந்த இன்டென்ஷன் தான் கர்த்தருக்கு முக்கியம். உன்னுடைய கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 21 கூட எனக்கு உக்ரானக்காரருடைய ஊழியம் கொடுக்கப்படுத்திருக்கு. கண்டிப்பாக பவுல் என்ன சொல்கிறார், நிறைய தடவை நான் பட்னி கடந்த நிர்வாணமாக இருந்தேன், ஆனாலும் உங்ககிட்ட நான் சாப்பாடு உங்களுக்கு பாரமாக இருக்காதபடிக்கு நான் கவனமாய் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டேன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜூவிஷ் ராபாயங்கிறாங்க பவுல, அப்படிப்பட்டவர் சொல்கிறாரு, என் குறைச்சலுக்கு உதவின எப்பா பிராத்தா, கையில் காசு இல்லாமல் கொஞ்சம் வாங்கிட்டு அவங்ககிட்டங்கிறார். ஒரு பவுல் சொல்ல முடியுமா எப்பா பிராத்தாவை பற்றி? என் குறைச்சலுக்கு உதவி. எக்ஸாக்ட்லி. பிரதர், அதை கடைசியாக அதில் ஒரு வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம் நான் சொல்கிறேன். குறைவு இருந்தால் தான் பிரதர் நம்ம ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுவோம். குறைவு இருக்கணும் வாழ்க்கையில். எல்லாமே நிறைவாக இருந்தால் ஒரு மனுஷன் சரியாக இருக்க மாட்டான். இப்படி மனத்தாழ்மையாக இருக்கிற இந்த தேவ மனுஷனுடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். ஓகே. யாருக்குமே நீங்களும் சொன்னதில்லை, அது இப்படிப்பட்ட கேள்விகள் அமைஞ்சதும் இல்லை. ஓகே. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான கர்த்தருக்கு ரொம்ப மனத்தாழ்மையாக இருக்கிற ஒரு தேவ மனிதருடைய தாய் தகப்பனை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. உங்களுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி எங்களுக்கு தெரியும். ஓகே. ஜனங்களுக்கு நீங்கள் என்னுடைய மனைவி ஷீஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க எங்கள் கூட தான் இருக்கிறாங்க பெங்களூரில். ஆனால் தேவ கிருபையினால மிக ஜெப வாழ்க்கை உள்ள ஒரு சகோதரி. அது எனக்கு பெரிய பின்பலன், பெரிய சப்போர்ட். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஸோ ஹர் நேம் இஸ் சிந்து அண்ட் ஷீ இஸ் அ ப்ரேயர்ஃபுல். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு 2 ஆண் குழந்தைகள். மூத்த மகனுடைய பேர் ஷான். அவன் இப்பொழுது தேவ கிருபையினால நெதர்லாண்ட்ஸுங்கிற தேசத்தில் இருக்கிறான். அங்கே சாஃப்ட்வேர் ஐடி ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் அவன் இருக்கிறான். 2வது பையன் இப்போ அவனும் ஐடியில் தான் பெங்களூரில் LNTன்னு சொல்கிற கம்பெனியுடைய சாஃப்ட்வேர் டிவிஷனில் அவனும் இருக்கிறான். கர்த்தர் 2 குழந்தைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது தெய்வ கிருபை. பிள்ளைகளுடைய மறுமலர்ச்சி, அவங்களுடைய திருமண காரியங்களுக்காக நான் இப்போவே ஜெபிக்க Thank you so much. Okay. ஏன்னா it is a God will provide abundance. அதை பற்றி see, I am not worried about family and children. அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீ எங்கே பேசுன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நான் இன்னைக்கு டெலிபரேட்டாக உங்ககிட்ட கேட்டது காரணம், பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு குடும்பம் எப்படி இருக்குங்கிறத
பாருங்கள், எனக்கே இப்போ கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷம். எனக்கு தெரியும் என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், அவருடைய ஊழியத்தை நான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அப்பா, தட் இஸ் த டியூட்டி, மை டியூட்டி. அவர் ஊழியத்தை நான் ஒழுங்காக செஞ்சால் என் குடும்பத்தை அவர் நல்லா வச்சுருப்பார். அவர் நல்லா வச்சார்னா ஹி வில் டூ த பெஸ்ட். இல்லையா, நான் செஞ்சால் அவ்வளோ செய்ய முடியாது. ஸோ அவருக்கு விட்டுட்டேன் ஃபேமிலி. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஃபேமிலிக்காக நான் ஊழியம் செய்ய மாட்டேன், அண்ட் எனக்காகவும் நான் ஊழியம் செய்ய மாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம் ஊழியத்திலிருந்து, அவர் கிருபை மாத்திரம் போதும். தட் இஸ் வெரி கிளியர். அது எந்த பிளாட்ஃபார்ம்லையும் சொல்ல நான் ரெடி. You know, such an amazing man of God. Yes, the word of God carries me, so I should not disrespect the word of God. It's not to be traded for money, not at all. சகரியா 14:20-21. Amen. 1 நாளாகமம் 18:11. Amen. Yes. இந்த பாட்காஸ்ட்டு இந்த நேரத்தை, இந்த தருணத்தை கர்த்தருக்கு பரிசுத்தன்னு நான் நேர்ந்து கொள்ளுகிறேன். Praise God. Hallelujah. நீங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, Amen. ஜனங்களுக்காக, கடைசி நாட்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஓகே, எங்களுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக பிரதர், ஜெபிப்போமா. நம்ம எல்லாம் தலை வணங்கி கண்களை மூடி தேவ பாதத்தை நோக்கி வருவோமா. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தேவனே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளவாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையில் எங்களோடு கூட இருந்து இவைகளை சொல்லி தந்த உம்முடைய பிரசன்னத்திற்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் கும்பிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு இணைந்து இந்த பாட்காஸ்டில் இந்த காரியங்களை கேட்கிறவர்கள், இந்த செய்திகளை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும் அப்பா. கடைசி காலத்தில் உம்முடைய அழைப்புக்கு உத்தமர்களாக நிற்க, உம்மோடு கூட பரலோகத்தில் எடுக்கப்பட்டு நித்தியமாய் உம்மோடு கூட வாழ, பரிசுத்தத்தோடும் நீதியோடும் வாழ்கிறவர்களாய் இருக்க இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற வண்ணமாய், வெளிப்பாடு 16:15 நாங்கள் கற்றுக்கொண்ட வண்ணமாய் ஆண்டவரே, உம்முடைய 2வது வருகையில் கர்த்தாவே நிர்வாணமாய் நின்று வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தா விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்துக்கொள்கிற உண்மை விசுவாசிகளாக இருக்க ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய வார்த்தையின் கிருபையில் வழி நடத்தும். ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மத்தேயு 24 சொன்னீர். அந்த ஜாக்கிரதையின் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க கிருபை தாரும். இந்த கோவின் மினிஸ்ட்ரீஸை நீர் ஆசீர்வதியும். பிரதர் பால் அண்ட் சிஸ்டருக்காக, சிஸ்டர் ஹேனாக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நடத்துகிற இந்த ஊழியம் ஆண்டவரே, இதன் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி ஆதாயம் செய்யப்பட ஒரு ஹார்வெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இதை உருவாக்கும்படி கர்த்தருடைய கரங்களை பிரதிஷ்டிக்கிறோம். நீரே இந்த ஊழியத்தை வழி நடத்தும் அப்பா. தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். இதோடு இணைந்திருக்கிற டெக்னிக்கல் பீப்புள், இதனுடைய கேமரா பர்சன், இதனுடைய எடிட்டிங் பீப்புள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த செய்தியை கேட்க போகிற ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு ஜனங்களுடைய உள்ளங்களை என் இயேசுவின் கிருபையோடு கூட நடக்க அவர்களை நீர் வழி நடத்தும் என்று பிதாவின் கரங்களிலே, குமாரனுடைய கரங்களிலே, ஆவியானவருடைய கரங்களில் அவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you brother. ஷாஜி, It's a joy. என்ன சொல்றதுன்னு வார்த்தை விவரிக்க முடியல. சில நேரங்களில் வார்த்தைகள் தடுமாறும். நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தேவ மனிதர் கூட உட்கார்ந்து பேசக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் உங்களை விடவே மாட்டேன். இன்னைக்கு பூராவே இன்னைக்கு 20 லைவாக கூட போட்டிருக்கேன், 5-6 ஹவர்ஸ். பட் உங்களுக்கு அடுத்தடுத்த ஊழியர்கள் இருக்கு. எவ்வளவோ நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தீங்க. இதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. மீண்டும் ஒரு விஷயம், இந்த பாட்காஸ்ட் முகதரிசனம் பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் நான் என் மனைவி ஹேனாவும் உங்களுக்கு Thank you so much. I wish you all the best. Thank you brother. Thank you so much. தேவ பிள்ளைகளே, இந்த முகதரிசனம் 5வது பாட்காஸ்ட் பிரதர் இவாஞ்சலிஸ்ட் அண்ட் கிங்டம் அம்பாசிடர் ஷாஜி ஆபிரகாம் அவர்களுடைய இந்த பரிசுத்தத்தை குறித்தும் கடைசி நாட்களை குறித்தும் பேசும்படிக்கு தேவ ஆவியானவர் அனுகிரகம் பண்ணினார். உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12:14 அப்படி சொல்லுகிறது. நம்ம எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு நம்ம பரிசுத்தத்தையும் மீட்பையும் தான் நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்தை மாத்திரம்தான் பார்க்குறார். மற்றவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முகதரிசனத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவுக்குள் உங்கள் பால் கணேசன்.